கிறிஸ்து இயேசுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கின்ற அன்பின் சகோதர சகோதரிகளே, யாவருக்கும் கிறிஸ்து இயேசுக்குள்ளான அன்பின் வாழ்த்துதலை தெரிவிக்கிறோம். என்னுடைய பிரதான கிருபையினாலே இந்த நாளிலும் கூட நம் யாவரையும் ஒரே குடும்பமாக ஒன்று கூட்டி அவரை துதிக்கவும் பாடவும் அவருடைய சத்திய வசனங்களை தியானிக்கும்படியாகவும் இப்படிப்பட்ட ஒரு ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்திய நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றி எடுத்துக்கொண்டு இது ஒரு காலை ஆராதனையாக நாம் யாவரும் ஒருங்கிணைந்து ஆரம்பிக்கும் வண்ணமாக நாம் யாவரும் எழுந்து நின்று என் தேவனே என் ஆத்துமாமே அப்படின்ற ஒரு பாடலை கூட நாம் பாடி கூட்டத்தை ஆரம்பிப்போம். பாடல் முடிந்த பிற்பாடு நம்ம மத்தியில் இருக்க சகோதரர் இயேசுராஜ் அவர்கள் முன்பு வந்து ஜெபத்தில் தூங்குமாறு அன்போடு கேட்டு ஜெபிப்போம். மகா கிருபையும் இரக்கமும் அன்பும் நீடிய தயவும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கிற தகப்பனே, நன்றியோடு துதிக்கின்றோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தாவே, தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த ஒரு காலை வேளையிலே சகோதர சகோதரிகளாக எங்களை ஒன்று சேர்த்து தகப்பனே, உமது குமாரனுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூறுவதற்கு எங்களை ஆயத்த பண்ணி கொள்ளும் விதமாக அநேக பாடங்களை நீர் ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கொடுத்து வந்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, இந்த நாளிலே கூட நீர் கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் கேட்டு எங்களை நாங்கள் சீர்தூக்கி தகப்பனே, நாங்கள் எந்த நிலைமையில் இருக்கிறோம் என்பதை நிதானித்து தகப்பனே, அந்த ஒரு பந்தியிலே நாங்கள் கலந்து கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்ட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இந்த நாளிலே கூட பேசப்போகிற சகோதரனே உம்முடைய பொறுப்பாத்து கொண்டு வருகிறோம். தேவன் தாமே உம்முடைய ஆவியினாலே நிரப்பி தகப்பனே, அவர் மூலமாக நீர் வெளிப்பட வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையை ஆரம்பம் முதல் முடியும் மட்டும் உம்முடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்து
சகல காரியத்திலும் எங்களை வழிநடத்த வேண்டுமாய் இந்த ஒரு ஜெபத்தை எங்கள் ஆண்டவர் இரட்சகருமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. வரலாம். டுடேஸ் மார்னிங் டிவோஷன். க்ளோஸ் யுவர் ஐஸ். உன்னுடைய கண்களை மூடி இதை நமக்காக முன்வந்து வாசிக்கும்படியாக சகோதரர் பீட்டர் அவர்கள் கூட அன்போடு அழைக்கிறோம். உன்னுடைய கண்களை மூடி ஒரு நிமிடம் உன்னுடைய கண்களை மூடி பாவத்தினால் இன்னும் நடைபெற்று கொண்டிருக்கும் துன்பம், சீரழிவு, வேதனம் மற்றும் கவலைகள் அனைத்தையும் உன்னுடைய கண்முன் நிறுத்தி உன்னுடைய மனக்கண்களின் முன் பரிபூர்ணமான பூமியின் மகிமையை நிறுத்துவாயாக. பாவத்தின் ஒரு சிறு கரை கூட புதிய சமுதாயத்தின் அமைதியையும் சமாதானத்தையும் கெடுக்காது. ஒரு கேடான சிந்தனையோ பற்ற பார்வையோ வார்த்தையோ இருக்காது. ஊற்றை போல் சுரக்கும் அன்பும் மற்றவர்களுக்கு சிநேகமான மறுமொழிதலும் உதாரண குணமும் அங்கே இருக்கும். வியாதி அங்கே இருப்பதில்லை. வலியோ வேதனையோ அழிவோ அதற்கான பயமோ அங்கே இருப்பதில்லை. நல்ல உடல் நலம், இதுவரை கண்டிராத மனிதனுடைய பூரண அழகும் பரிபூர்ண மனுக்குலமும் அங்கே நீடிய அன்பும் நிலைத்திருக்கும். உள்ளான பரிசுத்தமும் மனதிலும் நீதியின் பூரணமும் அங்கே காணப்பட்டு ஒவ்வொன்றும் தெளிவான நிதானத்துடன் மகிமைப்படுத்தும். இப்படித்தான் பூமியின் சமுதாயம் இருக்கும். இப்படியாக உயிர்த்தெழுதலின் வேலைகள் முடிந்த பிற்பாடு இழந்தவருடைய அழுகையும் கண்ணீர் யாவையும் துடைக்கப்படும். தேங்க்யூ பிரதர். டுடேஸ் ஹெவன்லி மன்னா. இன்றைக்கான பரலோக மன்னாவை நமக்காக முன்வந்து வாசிக்கும்படியாக சகோதரர் தாஸ் அவர்கள் கூட அன்போடு அழைக்கிறோம். இந்த நாளுக்குரிய பரலோக மன்னா 8ஆம் அதிகாரம். கொடுக்கப்பட்ட ஆதார வசனம் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். தேவன் தமது சித்தத்தின்படி அவயவங்கள் ஒவ்வொன்றையும் சரீரத்திலே வைத்தார். இதனுடைய விளக்கம், கிறிஸ்துவின் சரீரத்தில் இணைக்கப்பட்ட எந்த ஒரு அங்கமும் மற்ற அங்கத்தை தேவையில்லை என்றோ அல்லது எந்த அங்கமும் தனக்கு அந்த சரீரத்தில் யாதொரு வேலையும் இல்லை என்றோ சொல்ல முடியாது. ஆவியிலே நிறுவப்பட்ட ஒவ்வொரு அங்கமும் தலையாகிய கிறிஸ்துவின் கீழ் அவர் நடத்தும் அவர் ஊழியத்தை செய்ய அவரவர் ஊழிய காலம் வரும். தேவனுடைய ஊழியத்திலே சகோதரர்களுக்கு உதவியாக இருந்த ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை விட பவுல் அப்போலோ செய்த காரியங்கள் எவ்வளவு மேன்மையுள்ளதாக கருதப்படும் என்று யாருக்கு தெரியும்? தேங்க்யூ பிரதர். மகாமேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்கள் இதை நமக்காக முன்வந்து வாசிக்கும்படியாக சகோதரர் ரவி அவர்கள் கூட அன்போடு. மகாமேன்மையும் அருமையான வாக்குத்தத்தங்கள். அப்படி என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும். இது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது என் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். இசையா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். இந்த வசனத்துக்குரிய விளக்கம், பிதாவாகி தேவன் 1000 ஆண்டுகளாக உலகத்தை மாற்ற முயற்சித்தும் எல்லாவற்றிலும் தோல்வியை அடைந்தார் என்று கூறுகளுக்கு தேவனுடைய அனைத்து நோக்கங்களும் நிறைவேறப்படும் என்றும் அவருடைய வார்த்தைகள் வெறுமையாய் அவரிடத்தில் திரும்பாது என்றும் அது அவர் விரும்பினதை செய்து அவர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும் என்றும் வேதாகம் அளிக்கும் வாக்குத்தத்தங்களை ஒத்துக்கொள்வது கடினமாயிருக்கும். உலகம் இதுவரையிலும் மாறாமல் இருப்பதும் கர்த்தரை அறிகிற அறிவு இதுவரையிலும் பூமியை நிரப்பாமல் இருப்பதுமான காரியம்
இந்த வேலைக்கான வசனம் வார்த்தை இதுவரையிலும் அனுப்பப்படவில்லை என்பதற்கான நிரூபணம் ஆகும். தேங்க்யூ பிரதர். இன்றைக்கான தியானத்துக்கென்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வசனமானது 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 24 மற்றும் 25ஆம் வசனம். First Corinthians 11th chapter verse 24 and 25. ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாய் இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினாலான புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த வாசிக்கப்பட்ட ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தேவ செய்தியை கேட்க இருக்கிறோம். தேவ செய்தியை கேட்கிறதற்கு தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய செல்போன்களை சுவிட்ச் ஆஃப் அல்லது சைலண்ட் மோடில் போடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடத்திற்காக பைபிள் ரீடிங் சகோதரி டேசி அவர்கள் முன்பு வந்து வாசிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாசிக்கப்பட்ட வந்த ஒரு வேத வசனத்தின் அடிப்படையில் தேவ செய்தியை நமக்காக தொகுத்து வழங்கும்படியாக சகோதரர் பிரகாஷ் அவர்கள் முன்பு வந்து தேவ செய்தி வழங்குமாறு அன்போடு கேட்டு. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமாக அழைக்கப்பட்டிருக்கக்கூடிய அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் பிதாவாகிய தேவனுடைய நாமத்தினாலும் நமது அருமை இரட்சகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கிருபையும் சமாதானமும் உண்டாக கடவது என்று வாழ்த்துதலோடு கூட சபையார் அனைவருக்கும் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை மீண்டுமாக நாம் ஒரே குடும்பமாக அவருடைய சன்னிதானத்திலே கூடி வர தேவன் கிருபை பாராட்டி இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த ஒரு பாடத்துக்குள் நாம் கடந்து போகலாம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 வருடங்களுக்கு முன்பாக அவர் தம்முடைய சீடர்கள் மத்தியிலே அவர் சொன்ன வார்த்தை, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்னு பார்க்கும்போது, இதை இன்னைக்கு இந்த ஒரு பாடம் வருடம் ரொம்ப அதிகமாக தியானம் செய்த பாடம் இல்லைங்களா? இன்னைக்கு நமக்கு எல்லா விஷயமும் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கிற விஷயங்களாக இருக்கும். இருந்தாலும் சில கேள்விகளோடு நம்ம அனுசரிக்கக்கூடிய முறைமைகளில் அநேக சகோதரர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, நம்மக்கிட்ட சில கேள்விகளை கேட்டிருந்தாங்க. அந்த கேள்வியின் அடிப்படையில் நமக்கும் அந்த பதில் தெரியணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போய் நிறைய விஷயங்கள் என்ன பண்ணலான்னா தியானம் செய்யலாம். அப்படி சொல்லும்போது, ஆண்டவராகிய சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனின் ஒரே பேரான குமாரனின் மரணத்தை நினைவு கூறும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு காரியம் என்பது அது பெரிய ஒரு ஸ்லாக்கியம் இல்லது ஒரு பாக்கியம். எந்த அளவுக்கு நம்ம உணர்ந்திருக்கிறோம், அவருடைய மரணத்தை நினைவு கூறுறதில் நமக்கு ஸ்லாக்கியமும் அதற்கான பாக்கியமும் நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறோமா அப்படின்னு பார்க்கும்போது, அநேக வருடங்கள் என்ன பண்ணியிருப்போம்னா இதில் பங்கெடுத்தவங்க இருப்பாங்க இல்லைங்களா? சில வருடங்கள் பங்கெடுத்தவங்க இருப்பாங்க. இதுதான் முதல் வருடம் பங்கெடுக்கக்கூடியவங்களும் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது இந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றிருக்கிறோம், அந்த பாக்கியத்தை பெற்றிருக்கிறோம் அப்படின்னு முன்னாடி
ஒரு காரியத்தை நினைவு கூற அப்படின்னா அதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை நம்மளுக்கு தெரியணும் இல்லைங்களா? நம்மளுக்கு உலக பிரகாரமான சில காரியங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்ன நோக்கத்தை அப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், புரிந்து கொள்ளலாம். சரி, ஒரு திருமண நாள் அப்படின்ற இல்லைங்களா? இந்த திருமண நாள் முதல் வருடம் இப்போ திருமண நாளை கொண்டாடுறோன்னு வச்சுக்கோங்க. இப்போ கொண்டாடுறது இல்லை, கொண்டாடி இருப்போம் இல்லைங்களா? இப்போ கொண்டாடினோம்னா அந்த திருமண நாளில் நம்ம கொண்டாடும் போது எந்த உணர்வோடு அதை கொண்டாடுறோம்? இந்த திருமண நாள் கொண்டாடுறோன்னா அதுக்கு உணர்வு இருக்கணும் இல்லைங்களா? அது பின்னாடி இருக்கும்போது நிறைய சரித்திரங்களை நம்ம படிக்கும்போது பின்னால் நிறைய சம்பவங்களோட இணைச்சு தான் எந்த ஒரு காரியத்தையும் நம்ம நினைவு கூறுவோம். நம்ம திருமண உறவில் இணைந்திருக்கிற ஒரு கணவன் மனைவி அவங்களுடைய உறவில் வாழ்ந்த நாட்களை நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரணையாக அவங்க வாழ்க்கையை வாழ்ந்திருந்தாங்கன்னா அந்த நாளை என்ன பண்ணலாம், நினைவு கூறுறதுக்கு சரியாக இருக்கும் இல்லைங்களா? ஏதோ எல்லாரும் கொண்டாடுறாங்க அதுக்காக நான் கொண்டாடுறேன் அப்படின்றது அது சரியான ஒழுங்காக இருக்குமான்னு ஒரு கேள்விகளை வைக்கலாம். திருமண உறவில் இணைந்த ஒரு காரியம் நினைவு கூறுதல், அந்த நாள் நம்ம கொண்டாடுறோன்னா ஒருவருக்கு ஒருவர் இந்த 365 நாள் நம்ம அனுசரணையாக வாழ்ந்திருக்கிறோமா அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு கேள்வி போட்டால் எப்படி இருக்கும்? அதோடைய காரியங்களை நம்ம குறித்து புரிஞ்சிட்டு கொண்டாடுறோமா, புரியாமல் கொண்டாடுறோமா? ஒன்று. சரி, இது ஒரு பக்கம் இருந்தாலும் மரண நாள் இல்லைங்களா? இப்போ நம்ம ஆண்டவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்ண போகிறோம், நினைவு கூற போகிறோம். அதுக்கு முன்னாடி நிறைய பேருடைய மரணங்களை நம்ம என்ன பண்ணியிருப்போம், நினைவு கூர்ந்திருப்போம் இல்லைங்களா? சரி, அவர் இந்த பூமியில் வாழ்ந்து மரிக்கிற வரைக்கும் இருந்ததை நினைவு கூற போகிறோமா, இல்லை அவர் மரிச்சதை நினச்சி நினைவு கூற போகிறோமா? அவருடைய வாழ்க்கை துவக்கத்திலிருந்து முடிவு வரை அவர் எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தார் என்பதை அவருடைய வாழ்க்கை தான் வீட்டிலும் சரி, சமுதாயத்திலும் சரி, சபையிலும் சரி, எங்கே நடந்தாலும் அவரை நினைச்சு பார்க்கணும். அப்படின்னா அவருடைய வாழ்க்கை என்ன இருக்கணும், ஒரு முன்மாதிரியான ஒரு வாழ்க்கை இருக்கணும். அந்த ஒரு முன்மாதிரியான வாழ்க்கை இல்லாமல் ஏதோ அவர் மரிச்சிட்டாரு, வீட்டுக்கு பெரியவர், அவரை வச்சு நம்ம வணங்கணும் இல்லை பூஜிக்கணும் அப்படின்னா சரியான ஒழுங்கா இல்லைங்களா? இன்னைக்கு நிறைய மரணங்களை நம்ம பார்க்கும்போது வீட்டில் இருக்கிறவங்களுக்கு உயிரோடு இருக்கும்போது செய்ய வேண்டிய கடமைகளை என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்ல. செத்த பாடு என்ன பண்ணுவாங்க, நல்ல விழா கோலம் இல்லைங்களா? ரோட்டில் நடக்கக்கூட முடியாது, பட்டாசு வச்சு வெடி வச்சு மேலே தாளங்கள் எல்லாம் இருக்கும். யாரும் செய்யலை. எங்கள் அப்பாவை சாவு எடுத்த மாதிரி, எங்கள் அம்மாவை சாவு எடுத்த மாதிரி, எங்கள் ஆயாவை இப்படி எடுத்த மாதிரி யாருமே செய்யலை. அப்படி பெருமை பாராட்டிக்கிறாங்க. பெருமை பாராட்டுறதுக்கு என்ன இருக்குங்க? செத்துட்டா மண்ணுக்கு போட போகிறோம், அதில் என்ன பெருமை இருக்கு? அப்போ ஒரு மரணத்தை நினைவு கூறுறோன்னா அதுக்கு பின்னால நம்ம நினைவு கூறுறதுக்கு அந்த ஒரு காரியம் நாம் அறிவோடு பகுத்தறிதலோடு உணர்வோடு அதை செய்கிறோமா? இப்போ நம்ம கொண்டாடுற எல்லாமே விழாக்கள் எல்லாமே நம்ம செய்கிறது எந்த ஒரு பூர்ண அறிவு இல்லாமல் செய்கிறது இல்லைங்களா? அப்போ இந்த பூர்ண அறிவு இல்லாமல் செய்கிறது அது நம்ம ஒரு கேள்வி கேட்டுச்சுன்னா, திரும்பி நம்மளை கேட்டுச்சுன்னா, நீ செஞ்சதில் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன பண்ணுவோம்? ஏன் உங்கள் மத்தியில் இப்படி பேசுகிறேன்னா, அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது 1ஆம் அதிகாரத்தில் என்ன எழுதுறான்னா, யூதர்கள் அடையாளத்தை தேடுகிறார்கள், கிரேக்கர்கள் என்னத்தை தேடுறாங்கங்க, ஞானத்தை தேடுகிறார்கள். எந்த விஷயத்தில் அடையாளத்தையும் ஞானத்தையும் தேடுகிறார்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால்
நம்ம இந்த வசனங்களை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அவங்க எந்த விஷயத்துல அடையாளங்களையும் ஞானத்தையும் தேடிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் உங்க மத்தியில இந்த வசனங்களை வைக்கிறேன் அன்பான சகோதர சகோதரிகளேன்னு பார்க்கும்போது, இங்கே நம்ம கூடி வந்திருக்க அத்தனை பேரும் நிறைய அடையாளங்களை பற்றியும் அதிக ஞானத்தை பெற்ற ஜனங்கள் நம்ம இல்லைங்களா? அதனால உங்க மத்தியில இந்த காரியத்தை வைக்கிறேன். ஏன்னா உங்க மத்தியில பேசும்போது அது ஞானமா பேச வேண்டிய அவசியம் இருக்கு. ஏன்னா நீங்க நாங்க பேசக்கூடிய விஷயத்துல என்னத்தை தேடுவீங்க? ஞானத்தை தேடுவீங்க. சரி, எவிடன்ஸ் அடையாளம் எதை வச்சு தேடுவீங்க? வேத வசனத்தை வச்சு தேடக்கூடிய அறிவு ஆர்ந்த பகுத்தறிவு உள்ள ஜனங்களாக நம்ம இங்கே வந்திருக்கிறோம். தேவன் அழைத்ததே அப்படித்தான் நம்மளை இல்லைங்களா? அந்த அறிவுள்ள ஜனங்கள் மத்தியில் நம்ம பேசும்போது நம்முடைய வாழ்நாட்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த அப்பம் திராட்சை ரசம் இல்லைங்களா, அதை அடையாளத்தை நாம் நினைவு கூறும்போது நாம் அடையாளத்தையும் ஞானத்தோடு அதை பகிர்ந்து கொண்டு இருக்கிறோமா அப்படின்றதான் நம்முடைய கேள்வியாக இருக்கும். ஏன்னா அநேகர் இந்த அடையாளங்களை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அநேகர் இதை என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அடையாளங்களாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. நம்மளும் அடையாளமாக செய்து கொண்டு இருக்கிறோம். அவங்க செய்கிற அடையாளத்துக்கும் நம்ம செய்கிற அடையாளத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்கள் என்னன்றதை நம்ம கவனிக்கணும். ஏன் முதல்ல நான் சொன்னேன்னா, எந்த ஒரு காரியத்தையும் அறிவுபூர்ணமாக செய்கிறோமான்னு தான் நம்ம திருமண நாள் மரண நாளை வச்சு உங்கள் முன்னாடி வச்சேன். அதே மாதிரி தான் ஆண்டவருடைய மரணத்தை நம்ம நினைவு கூறும்போது அதில் நம்ம என்னத்தை கற்றுக்கொண்டு இருக்கிறோம் என்பதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த ஒரு காரியங்களை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் அன்பான சகோதரர். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு அழைப்பு கொடுக்கும்போது, என் ஜனங்களே அப்படின்னு நம்மளை கூப்பிடுறார். என் ஜனங்களே அவளை விட்டு வெளியே வாருங்கள். ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த இடம் குழப்பமா இருக்கு. எந்த ஒரு காரியத்துக்குமே ஒரு தெளிவில்லாத ஒரு அடையாளங்களை அனுசரித்த இடத்துல நம்ம இருந்தோம். அங்கேருந்து இங்கே வந்தோம் இல்லைங்களா? இப்போவும் அதே குழப்பத்தில் இருக்கிறோமா, இல்லை தெளிவாக அதை புரிந்து கொண்டு இருக்கிறோமான்றது தான் கேள்வி. அப்போ பார்க்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுறதில்ல, ஒரு பண்டிகையோ விசேஷமான நாட்களோ நம்ம என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்லை. எந்த ஒரு காரியத்தையுமே நம்ம செய்கிறதில்லை. ஒரு பர்த்டே பண்ணுறோமா, பார்ட்டி பண்ணுறோமான்னு கேட்டால் இல்லை. சரி, வேறு எதுனா ஒரு நாட்களை நம்ம கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டால் அதுவும் நம்ம என்ன பண்ணுறதில்ல, செய்கிறதில்லை. அப்படி செய்யாமல் இருக்கும்போது நமது ஆண்டவர் நமக்கு சொன்ன அடையாளங்கள் இல்லைங்களா, இதை என்னை நினைவு கூறும்படி என்ன பண்ணுங்க, செய்யுங்க. என்னை நினைவு கூறும்படி இந்த அடையாளத்தை செய்யுங்க அப்படின்றத நம்ம மத்தியில் இல்லைங்களா. அப்போ பூமியில் நம்ம செய்யும்படியான 2 காரியங்களை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிச்சிருக்கு. 2 அடையாளங்களை நம்ம என்ன பண்ணி தான் ஆகணும், செஞ்சு தான். அதில் ஒன்று, ஆண்டவர் எடுத்த அதே ஞானஸ்தானத்தை போல நம்ம என்ன பண்ணணும், ஒரு ஞானஸ்தானத்தை பெறணும். அடுத்தது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எடுத்து என்ன பண்ணுங்க, என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனதை நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்போ நம்ம செய்யும் பொழுது, அந்த ஒரு காரியத்தை செய்யும் பொழுது எப்போ செய்யணும், எப்படி செய்யணுன்றத, நம்ம எந்த டைமில் செய்யணுன்றதை நம்ம செய்கிறோம் இல்லைங்களா. நமக்கு அந்த அறிவு இருக்குது இல்லைங்களா. வருடத்தில் ஒரு முறை நம்ம செய்யணும். எதன் அடிப்படையில் நம்ம வருடத்தில் ஒரு முறை செய்யணும் அப்படின்றத ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறாரா? வருடத்தில் ஒரு முறை தான் செய்யணும் அப்படின்றத புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறார்? இல்லை இல்லைங்களா. பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமத்தில் என்ன பண்ணியிருக்கிறார், சொல்லியிருக்கிறார். அந்த வருடத்தில் ஒரு முறை இதை செய்யணும். ஏன் அதை செய்யும் பொழுது அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார், அதுக்கான ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்னா, இந்த மாதம் வருஷத்தினுடைய முதல் வருஷம் முதல் மாதம் அப்படின்றத நமக்கு சொல்றார். ஏன்னா வருஷத்துல ஒரு வாட்டி
செய்யணுன்றதை எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, முதல் வருஷம் முதல் மாசத்தை நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதில் வீட்டுக்கு ஒருத்தர் ஒரு ஆட்டுக்குட்டியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம் இல்லைங்களா? அந்த ஆட்டுக்குட்டியை தெரிந்து 10ஆம் தேதி தெரிந்து கொண்டு 14ஆம் தேதி சாயங்காலம் என்ன பண்ணணும்? அதை அடிக்கணும். அந்த 14ஆம் தேதி சாயங்காலம் அடிக்கணுன்றத நமக்கு சொல்லியிருக்கிறார். அப்போ வருடத்தில் ஒரு முறை செய்யணும் அப்படின்றத பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஒரு காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாருக்கும் இது தெரிஞ்ச விஷயம். இது புதுசாக ஒரு விஷயமுமே இல்லை. இது வேதத்தில் இருக்குது. அதன் அடிப்படையில் நம்ம என்ன பண்ணுறோம்? மற்றவர்கள் செய்கிற மாதிரி செய்யாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? நம்மளுக்கு சரிய ஆதாரங்களை வைத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம்? அந்த ஒரு அப்பத்தை, அந்த நினைவு கூறுதலை கொண்டாடும் போது ஆதாரம் இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறதில்ல, மற்றவங்க செய்யலை. ஏதோ செய்ய சொன்னாருன்றதுக்காக சடங்காச்சாரமல் செய்யாமல் இதை ஏன் செய்கிறோம் என்பதை அந்த ஒரு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட அநேக விஷயங்களை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்? படித்து தியானம் செய்து அதன் அடிப்படையில் தான் அது வருடத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறோம்? செய்கிறோம். இதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம் என்பதை நம்ம விசுவாசிக்கிற. இப்போ அடுத்த காரியத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். இப்போ தான் நம்ம பாடத்துக்குள்ளே போகிறோம். சரி, இந்த ஒரு விஷயத்தை நமக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்கள் நமக்கு திரும்ப சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இந்த நினைவு கூறுதலை நீங்கள் செய்யுங்கன்றத, கர்த்தரை நினைவு கூறும்படி இதை செய்யுங்க அப்படின்றத நான் எங்கேருந்து பெற்றுக்கொண்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது, இந்த ஒரு காரியத்தை நான் யாரிடத்துல பெற்றுக்கொண்டேன்? கர்த்தரிடத்துல நான் பெற்றுக்கொண்டேன். நமக்கு ரொம்ப முக்கியம் இருக்கு. அந்த ஒரு காரியத்தை அவர் வலியுறுத்தி சொல்றாருன்னா, இதை செய்யுங்கன்னு அவர் சொல்லிட்டு போயிருக்கலாம். ஆனால் அவர் முக்கியமாக என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு காரியத்தை செய்யறது, நான் உங்கள்கிட்ட இப்போ சொல்றதை நான் எங்கேருந்து வாங்கி உங்களுக்கு கொடுக்க போறேன்? கர்த்தரிடத்துல வாங்கி உங்களுக்கு என்ன பண்ண போறேன்? இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறேன். இந்த ஒரு விஷயத்தை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இந்த ஒரு விஷயத்தை நம்ம பண்ணும்போது உடனே சொல்றாரு, இதை சொல்லிட்டு அடுத்த வசனம் சொல்றாரு, ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு என்ன பண்றாரு? ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு இதை என்ன பண்ணுங்கன்னா, வாங்கி புசியுங்கள். உங்கள்கிட்ட கொடுத்துட்டு என்ன பண்ணுங்க? வாங்கி புசி. சரிங்க, கர்த்தருடைய பஸ்காவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்கள்ட்ட ஆயத்தம் பண்ண சொன்னார் இல்லைங்களா? நிறைய காரியங்களை சீடர்களை செய்ய சொன்னார் இல்லைங்களா? நிறைய காரியங்களை சீடர்கள்ட்ட தான் செய்ய சொல்லியிருக்கிறார். ஏன் இந்த ஒரு அப்பத்தை பிட்டு கொடுக்குற காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே செஞ்சார். அந்த பஸ்காவை ஆயத்தம் பண்றதுக்கு சொன்னாரு. சீடர்கள் போய் ஆயத்தம் பண்ணாங்க மேல் வீட்டு அறையில். எல்லா தேவைகளையும் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னு சொன்னாரு. ஏன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை பிட்டு கொடுக்கணும்? சீடர்கள்ட்ட கொடுத்து இதை பிட்டு எல்லாருக்கும் கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? சொல்லியிருக்கலாம் இல்லைங்களா? ஏன் சொல்லல? அதுல எதுவும் அடையாளம் இருக்கா? பார்க்கும்போது தன் சரீரத்தை அவர் மனமுகந்து ஒப்பு கொடுத்ததை அந்த அடையாளத்துல காட்டுது. அவர் யாரும் அவரை என்ன பண்ணல, இல்ல, அவரே மனமுகந்து என்ன பண்ணாரு? தன் சரீரத்தை பிற்கிறதற்கு கொடுத்தார். ஏன் அவரே பிட்டாருன்னா, சீடர்கள்ட்ட சொல்லி இருக்கலாம், அவர் செய்யல அப்படின்றதுக்கு என்ன காரணம்னா, அந்த சரீரத்தை அவரே மனமுகந்து பிக்க கொடுத்தார் என்பதை, அவரை யாரும் என்ன பண்ணல, பிக்கவில்லை என்பதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். இதை குறித்து 5th வால்யூமில் நம்ம படிக்கும் பொழுது எதுக்காக அதை அவர் பிற்க கொடுத்தார் என்பதை எழுதும்போது, மாசற்ற ஒருவர், யாருங்க? மாசற்ற ஒருவர் கரைத்திரை உள்ளவர்களுக்காக என்ன சொல்றாரு? கரைத்திரை உள்ளவர்களுக்காக தன்னை மனமுகந்து, கரைத்திரை உள்ளவர்களுக்காக மனமுகந்து கையளித்தால் ஒழிய, அவரே முன்வந்து கொடுக்கலனா, கையளித்தால் ஒழிய தேவ நீதி
என்ன சொல்றாரு? தேவ நீதி கரைத்திரை உள்ளவர்களின் ஏற்பட்ட களங்கத்தை போக்காது. அவரே முன் வந்து கொடுக்காம வேற யாருன்னா பிச்சிருந்தாங்கன்னா நம்ம மேலே இருக்கிற கரைத்திரை என்ன களங்கம் என்ன அது போகிறதுக்கு வாய்ப்பில்லை. அதுக்கு தான் ஆண்டவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு மனமுகந்து விட்டு கொடுத்ததுக்கான அடையாளம் அதுதான். அது சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, கிறிஸ்து தானே முன்வந்து நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டார். அவரே முன் வந்தார், பாடுகளை ஏற்றுக்கொண்டார். நாமும் அவரை போல, அடுத்ததுதான் முக்கியமான பதிகை, நாமும் அவரை போலவே பிதாவின் முன் சித்தம் செய்வதற்கு நம்மை பிக்குவதற்கு ஒப்பு கொடுக்கக்கூடிய, அதுதான் நம்ம கிட்ட கொடுக்குற, நீங்க இதுல எடுத்துக்கங்க. அப்ப என்ன சொல்ல வரேன்னா, அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள் அப்படின்னும் போது அவர் என்ன சொல்றாருன்னா, பிதாவின் சித்தத்தை செய்யறதுக்கு இந்த ஒரு அடையாளத்தை நீங்க நினைவு கூர்ந்துக்கங்க. அப்போ சித்தம் செய்வதற்கு நம்மை பிக்க கொடுக்கணும். அப்படின்னா நம்ம பிக்க கொடுத்துருக்கிறோமா அப்படின்னும் போது அந்த அப்பத்தை வாங்கும்போது, நான் தேவ சித்தம் செய்வதற்கு சுய விருப்பங்களை, சுய சித்தங்களை நான் சாகடித்தனா? ஆண்டவரை போல நம்ம அதை கையில அந்த பிரேக் பண்ணும்போது, அதை பிக்கப்படும் போது, அந்த எண்ணத்துல நம்ம பங்கெடுக்கும் போது, நான் இதை செஞ்சிருக்கேனா? என் சுயத்தை விட்டு கொடுத்து என்னை பிற்பதற்கு நான் விட்டிருக்கிறேனா? ஏன்னா பிதாவின் சித்தம் செய்ய வந்துட்டு முழுமையான அந்த வேலைக்குள் கடந்து போகக்கூடியவங்க என்ன பண்ணும்போது, ஆண்டவருடைய அந்த வேலைகளை செய்யும் போது அதுல முழு விருப்பத்தை காமிச்சிருக்கு. இதை தான் அங்கே நமக்கு பதிவுகளில் அந்த அப்பத்தில் சிறிய ஒரு விளக்கங்களை நம்ம பார்க்குறோம். இன்னும் அடுத்த காரியத்தில் நம்ம போகும்போது இன்னும் பார்க்கலாம். அடுத்ததாக நம்ம பார்க்கும்போது அந்த பாத்திரத்தை எடுத்து படிங்க சிஸ்டர், 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். பாருங்க, அப்படியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இல்லைங்களா, இந்த பாத்திரத்துல பானம் பண்ணும் போதெல்லாம் என்ன பண்ணுங்க, நினைவு கூறுங்க. அப்ப இந்த பாத்திரத்துல பானம் பண்ணுவதற்கு என்ன பண்ணணும்னா, அந்த பானம் பண்ணுதலை நாம் நினைவு கூறணும்னா, அவர் எப்படி அதை பானம் பண்ணுவதற்காக தன்னை அர்ப்பணித்தார் அப்படின்றத நம்ம முழுமையா புரியணும். ஏன்னா அந்த அப்பத்தை பிட்டு ஏற்பாடு தான் இந்த திராட்சை ரசத்தையே செய்கிற ஒரு அடையாளத்தை நம்ம பார்க்கணும். அதுக்கு நம்ம என்ன படிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது, பரலோகத்தில் இருந்த மேன்மையை விட்டு விட்டு பூமியின் தாழ்மையான இடம் இல்லைங்களா, பரலோகத்தின் மேன்மையான இடத்தை விட்டு பூமியின் தாழ்மையான ஒரு இடத்துக்கு வந்து மனித உருவை எடுப்பது இல்லைங்களா, மனித உருவு எடுப்பது மட்டும் அவருடைய பரீட்சை முடிஞ்சிருச்சா? பரலோகத்தை விட்டு மேன்மையை விட்டு இந்த பூமியில வந்தார், தாழ்மையான எடுத்து இங்க பூமிக்கு வந்துட்டாரு, அதோட பரீட்சை முடிஞ்சிச்சா? தாழ்மையை காமிச்சிட்டார், பரலோகத்தை விட்டு கீழே வந்துட்டார் இல்லைங்களா, அதோட அவருடைய காரியம் விரிஞ்சிச்சா அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த மனித உருவை எடுத்த பிற்பாடு, ஏன்னா அடிமையின் ரூபம் எடுத்து நம்ம படிக்கிறோம், அடிமையின் ரூபம் எடுத்ததுனால அவர் தாழ்மை நமக்கு எல்லாருக்கும் புரிய வந்ததுனால அதோடு அவருக்கு நடக்க வேண்டிய பரீட்சைகள் நின்றுச்சா? இவ்வளோ உன்னதத்தை விட்டு வந்துட்டாரு, அதுக்காக அவர் என்ன பண்ணிடலாம், டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டாரு அப்படின்னு பிதாவாகிய தேவன் அவர் விட்டாரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. மனிதனுக்கு ஈடுபலி செலுத்துவதற்காக மரணத்தை முழுமையாக
மனிதனுக்கு ஈடுபலி செலுத்தணும்னா மரணத்தை முழுமையாக அப்படின்னா முழு மனதுடன் சுதந்திரத்தோடு கீழ்ப்படியும் பரீட்சை பார்க்கப்படும். என்ன மாதிரி ட்ரையல் டெஸ்ட் ஆச்சுன்னா, வெறும் பரலோகத்தை விட்டு வெறும் சரீரத்தில் வர்றது மட்டும் இல்லை, அவர் முழு மனதோடு அதை என்ன பண்ண வில்லிங், அவர் சுதந்திரமா என்ன பண்ணும், யாரும் கட்டாயமோ பலவந்தப்படுத்தியோ அவர் என்ன பண்ண முடியாது. மனுக்குலத்தை மீட்பதற்காக தன் சிலுவையை சுமக்க அவர் வரல அப்படின்றத புரியும். அவருடைய கீழ்ப்படிதலை அந்த அளவுக்கு அவர் தாழ்த்தி தன்னை காமிக்கணும் அப்படின்றத சொல்றார். சரி, இப்போ பரீட்சிக்கப்பட்டது அதோட விட்டுருக்கலாம் இல்லைங்களா? கீழே வந்தாரு, முழுமையா ஒப்பு கொடுத்துட்டாரு, அடிச்சாங்க, அதோட நிறுத்திருக்கலாம் இல்லைங்களா? ஏன்னா அவருடைய உச்சக்கட்ட அவமானம் இல்லைங்களா, அந்த உச்சக்கட்ட அவமானத்தையும் துன்பத்தையும் அவர் கீழ்ப்படிந்து சகிக்கிறாரா என்ற அந்த பரீட்சை கூட அவருக்கு நடக்கப்பட்டது. ஏன்னா அவமானம் என்பது ஒரு சாதாரண அவமானம் அவருக்கு நடக்கலைங்க. காரி துப்பி அப்படின்ற ஒரு வார்த்தையை நம்ம படிக்கிறோம். அவர் முகத்திலே துப்பினார்கள். அந்த துப்பினது ஒரே ஒருத்தர் துப்பி இருந்தா பரவாயில்ல, ஒரு முகம் முழுவதும் என்ன ஆச்சுங்க. நம்மளுக்கு ஒருத்தர் சும்மா நம்மளை பார்த்து கீழே துப்பிட்டாவே என்ன ஆயிடுங்க? யாரும் முகத்துல துப்ப வேணாம், கீழே துப்புனா என்ன ஆயிடும்? கோபம் வரும். பாருங்க எந்த அளவுக்கு அவருடைய அவமானத்தின் உச்சக்கட்டம்ன்றார். கொட்டுறாங்க இல்லைங்களா? கொட்டினதோட உன்னை கொட்டினது யார் என்று சொல்லு. அவரால் சொல்ல முடியுமா? முடியாதுங்களா? மனிதனுடைய சிந்தையிலேருந்து பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம என்ன பேசுவோம் அறிந்தவர். சொல்ல முடியுமா? முடியாதா? சொல்லல இல்லைங்களா? அந்த துன்பத்தை சகித்தது எதுக்குன்னா தன்னுடைய கீழ்ப்படிதலை காமிப்பதற்காக. உச்சக்கட்டத்தில் போய் தன்னுடைய கீழ்ப்படிதலை காமிப்பதாக, அதுல தன் தகுதியை நிரூபித்து காமித்திருக்கிறார். தன்னுடைய தகுதி எந்த அளவுக்கு உச்சக்கட்டத்துக்கு போனாலும் பிதாவின் அன்புக்காக தேவ சித்தத்தை செய்வதில்லை. நான் எந்த உச்சத்துக்கு போனாலும் நான் என்ன பண்ண மாட்டேன், என் தகுதியை நான் இழக்க மாட்டேன். ஏன் அவரை நினைவு கூறுறோன்னா கவனிக்கணுங்க. அவர் வாழ்ந்த வாழ்க்கையை நம்ம நினைவு கூற போறோம். எதுக்காகன்னு பின்னால படிக்கலங்க. இவ்வளோ அவமானம், இவ்வளோ பாடுகள் இதுக்காக. உச்சக்கட்டத்துக்கு போச்சுங்க. அவர் போயிட்டு இது அவர் காமிக்கணும்னு அவருக்கு அவசியம் இருந்து இல்லைங்களா? இதை தான் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது அவர் என்ன சொல்றனா, அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம். வசனத்தை தான் படிச்சிருப்போம். இதுக்கான விளக்கத்தை நம்ம என்ன பண்ணியிருக்க மாட்டோம், தியானம் பண்ணியிருப்போமா? சொல்றார், அவர் மனுஷரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம். ஏன் அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் அப்படின்னு போடுறாருன்னா, அது ரோமர்களுடைய ரொம்ப கொடூரமான ஒரு சிலுவை மரணம் அது இல்லைங்களா? அதுல யாராலையும் பொறுக்க முடியாத குற்றங்களை செய்யறவரை அடிக்கிறது. அது கல்வர் மத்தியில் அடிச்சிருக்கிறாங்க. எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் யோசிப்பா. அதனால மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே, இதுதான் உச்சக்கட்ட அவருக்கு நடந்தது. இது தாழ்த்தினார் அப்படின்னு நினைப்பா. சரி, இந்த ஒரு இரத்தத்தின் மூலமாக சுத்திகரிப்பை பெற்றிருக்கிற நம்ம, அந்த உச்சத்தை தியானம் செய்த நம்முடைய சுத்திகரிப்புக்கு நம்ம சொல்றோம், புளிப்பு என்ன இருக்கக்கூடாது, பொல்லாப்பு, துர்க்குணம், கசப்பு இதெல்லாம் நமக்கு இருக்கக்கூடாதுன்னு நம்ம படிக்கிறோம். சரி, நம்ம கிட்ட இருந்து கசப்பு இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? எதை வச்சு கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்ன சொல்றேன்னா, நமது பேச்சு,
நம்ம பேசுகிறோம் இல்லைங்களா, நமது பேச்சு, நம்முடைய சிந்தனை, அடுத்தது நம்முடைய செயல். இப்போ பேசுறது, சிந்திக்கிறது, செயலில் தான் சுத்திகரிப்பு வேணும். சுத்திகரிப்புனா நம்ம எதையோ சுத்திகரிப்பு நினச்சிட்டு இருக்கிறோம். நமக்கு சுத்திகரிப்பு எதில் தேவை? எதில் நம்மளுக்கு சுத்திகரிப்பு இல்லாமல் இருக்கிறோம்? விழுந்து போன அபூர்ண நிலையுள்ள ஒரு மனிதன் எந்த நிலையில அபூர்ணத்தில் இருக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு பேச்சில சுத்தம், அவனுடைய சிந்தனையில சுத்தம் இல்லாமல் இருக்கிறான், அவனுடைய செயல்கள் இல்லாமல் இருக்கு. இதுதாங்க பரிசுத்தமாகணும். பரிசுத்தம் என்பது நம்ம அமைதியாக, சாந்தமாக ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு, நான் யாரையும் எதுவுமே சொல்ல மாட்டேன், யாரையும் கஷ்டப்படுத்த மாட்டேன், அப்படி இருக்கிறதா? நம்ம பேசக்கூடிய பேச்சில் எப்படி இருக்குதுன்றதை நம்ம யோசிக்கணும். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னை பேச்சில், செயலில், சிந்தனையில் எப்படி இருந்தார்? கரெக்டாக. அதனால தான் ஒரு பழுதற்ற பலி கொடுக்க முடிஞ்சிச்சு. அதே மாதிரி நம்மளும் பழுதற்ற பலியை கொடுக்கணும்னா, நம்முடைய மனசாட்சி செத்த கிரிகளுக்கு நீங்களாக்கி சுத்திகரிக்கணும். செத்த கிரிகளுக்கு என்ன வேணும்? நம்முடைய மனசாட்சி செத்த கிரிகளை இருந்து நம்மளை சுத்திகரிக்காம, அது சுத்திகரிப்பு ஆகுமான்னு கேட்டா சுத்திகரிப்பே ஆகாது. நம்ம சுத்திகரிப்புனா என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்? நம்ம எதோ நம்ம மைண்டுக்கு என்னென்னலாம் புரிஞ்சுக்கிச்சோ அதுதான் சுத்திகரிப்புன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அது சுத்திகரிப்பு இல்லை அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ ஆண்டவர் செஞ்ச 2 அடையாளத்தை நம்ம பார்க்கும் பொழுது, 2 விஷயங்களை ஆண்டவர் நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? இதில் செஞ்சிருக்கு. சிந்தின ரத்தம் நம்மளை எப்படி சுத்திகரிக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது, அந்த சிந்தின ரத்தத்தில் நம்ம எதை சுத்திகரிச்சிருக்கணும்? இவ்வளோ நாள் ஒன்று அர்ப்பணிப்பு பண்ணியிருக்கணும். அர்ப்பணிப்பு பண்ணினவங்க சுத்திகரிப்பு பண்ணியிருக்கணும். எதில்? பேச்சில், சிந்தையில், செயலில். நம்ம துர்மனசாட்சி நீங்கப்பட்டவர்கள். இதை பவுல் எழுதும்போது எபிரியர் 10ஆம் அதிகாரத்தில் 22லேருந்து 25 வரைக்கும் வசனங்கள் இருக்குது. நீங்கள் வீட்டில் படிச்சுக்கணும். ஏன்னா டைம் நேராக போயிட்டே இருக்கு. அடுத்தது நம்மக்கிட்ட சில கொஸ்டின்ங்க வரும். படிங்க சிஸ்டர். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பாருங்க, கர்த்தர் வரும் அளவும் அவருடைய மரணத்தை நம்ம என்ன பண்றோம்? தெரிவிக்கிறோம் இல்லைங்களா? கர்த்தர் வந்துட்டாரா இல்லையா? ஏன் பண்றோம்? யாரோ ஒருத்தர் உங்களை வந்து கேட்கிறார், கர்த்தர் வந்துட்டாருன்னு சொல்றீங்க, ஏன் பண்றீங்க? ஏன் ஸ்டாப் பண்ணலன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஏன் அப்படின்ற கேள்விக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? இதை கேட்கறதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்? பார்க்க போறோம். சரி, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை 1874 ஆயிடுச்சு இல்லைங்களா? நம்முடைய விசுவாசம் அது இல்லைங்களா? 1874 வந்துட்டார். அது எந்த டே? எந்த டேங்க? பெண்டகாஸ்ட் நாளோட சேருதா? இல்லை, அது எப்போ சேருது? செகண்ட் வால்யூம் சரியாக படிச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கோம்? இணையான யுகங்கள் அப்படின்ற ஒரு பகுதியில் நீங்கள் படிங்க. அதில் ரொம்ப அருமையாக பதிவுகள் பண்ணியிருக்கு. சரி, நம்ம என்ன பண்ணலான்னா, இப்போது அவர் வந்து நான் உன்னதத்தின் பலனை சபைக்கு கொடுத்து தான் அதுக்கப்புறம் சபை உருவாகுது இல்லைங்களா? உருவாகின தான் பவுல், அதுக்கப்புறம் தான் பவுலுக்கு அந்த சத்தியம் கிடைக்குது, அவர் நம்மளுக்கு கொடுக்குறார். இப்போ ஆரம்ப கட்டத்திலேயே சபை ஆரம்ப கட்டத்திலேயே இயேசு கிறிஸ்து வந்துட்டாரு. அப்பயே நிறுத்தியிருந்தா என்ன இருக்கும்? என்ன இருந்திருக்கும்?
ஏன்னா இயேசு கிறிஸ்துக்கு முன்னால வரைக்கும் அதை பாரம்பரியமா செஞ்சதை அனுசரிச்சாங்களா இல்லைங்களா? செஞ்சாங்க. சரி, இப்போ புதுசா எப்போ சொல்லணும்? எப்போ சொல்லிக் கொடுக்க ஆரம்பிச்சாங்க? சபை உருவாகிறதுக்கு முன்னாடியே சொல்லிக் கொடுக்க முடியுமா? நிறைய பேர் கேட்குறாங்க, எதுவுமே தியானம் பண்றது இல்ல. என்ன பண்றது? ஒரு வசனத்தை பிடிச்சிக்கிட்டு ஒரு கேள்வி கேட்கறது. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை கரெக்டு. அவரு எப்படி செய்ய சொன்னார்ன்றத, என்ன அடையாளத்தை சொன்னார்ன்றத நம்ம பின்னால இருக்கக்கூடிய அவருடைய விளக்கத்திலிருந்தே நம்ம பார்க்கலாம். அப்ப அந்த ஜனங்கள் நம்முடைய கர்த்தர் வந்து விட்டார், நாம் செய்வது செய்கிறோமே சரியா இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நம்முடைய பதில் என்னன்னா, சபையினுடைய ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு அதுக்கப்புறம் தான் புரிய வைக்கணும். இந்த அப்பம் பிக்குதல் இது எதுக்காக அப்படின்னு பார்க்கும்போது, யூதர்கள் கிரேக்கர்கள் இதை என்ன பண்ணல, இந்த அடையாளத்தில் நிறைய குழப்பமாக இருந்தாங்க இல்லைங்களா? அவங்களுக்குத்தான் பவுல் அவர்கள் என்ன பண்றாரு, அந்த விளக்கத்தை சொல்றார். இதை தான் நம்ம பார்த்தோம். அடையாளத்தை தேடுறாங்க அப்படின்னு. என்ன அடையாளத்தை தேடுறாங்கன்னா, இப்போ படிங்க 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் படிங்க. 1:21. ம். ம். பாருங்க, உலகம் என்ன பண்ணுங்க, சுய ஞானத்தினால தேவன் என்ன பண்ணல, அறியல. ம். ம். பாருங்க, விசுவாசிகளை ரட்சிக்கிற விஷயத்துல தான் அவங்க என்னத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. இந்த இயேசு கிறிஸ்துனுடைய அவருடைய பலிய விஷயத்துல என்ன பண்ணிட்டு இருக்காங்க, எதை தேடிட்டு இருக்கிறாங்க, அடையாளத்தை தேடிட்டு இருக்கிறாங்க. அப்போ இந்த அடையாளங்கள் எதுக்கு தேடுறாங்கன்னா, அது 23ஆம் வசனம் படிங்க. ம். ஆ. ம். பாருங்க, இயேசு கிறிஸ்து யூதருக்கு எப்படி இருக்கிறாங்க, இடராயும் அவருடைய வாழ்க்கை இப்படிதான் இருக்கும். சிலருக்கு இந்த மாதிரி ரொம்ப எக்ஸ்ட்ரீம் அடையாளங்களையும் ஞானங்களையும் தேட போனா இப்படி இருக்கும். ஆனா ஆரம்ப கால சபை சரித்திரங்களை நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து நான் திரும்ப வந்து அப்படின்னு சொல்லியிருக்கிறார். சபைக்கு தேவையான எல்லா உணவுகளையும் அப்புறம் தான் கொடுத்துருக்கிறார் பவுல் அவர்கள். அதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு நிறைய சத்தியங்களை என்ன பண்ணியிருக்கிறார், நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சிருக்கணும். அதை பார்க்கலாங்க, அது எப்படி நம்ம புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத நம்ம அடுத்தது நம்ம பார்க்கும்போது, இந்த ஒரு சத்தியம், அந்த அப்பம் பிக்குதல் திராட்சை ரசத்துடைய அடையாளத்துடைய முக்கியத்துவத்தை அவங்க புரிஞ்சிக்காம கொண்டாடினாங்க கிறிஸ்துவர்கள் என்பதை தான் முன்னாடி இருக்கிற வசனங்கள் சொல்லுதுங்க. 1 கொரிந்தியர் 23ஆம் வசனத்துக்கு முன்னாடி என்ன பண்ணாங்க, சாப்பாடு மாதிரி சாப்பிட்டு இருந்தாங்க. என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, வீடுகளில் சாப்பாடு மாதிரி என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க, சாப்பிட்டு இருக்காங்க. சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு என்ன இல்லை, வீடுகள் இல்லையா அப்படின்னு கேட்குறார். அப்போ என்னத்தை இது சொல்ல வராரு அப்படின்னு பார்க்கும்போது, இதனுடைய முக்கியத்துவம் இதுதான் அப்படின்றத சொல்றதுக்கு தான், இதை சொல்றதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போறார். அப்போ இந்த ஒரு காரியம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க எப்போ இதை பஸ்கா பண்டிகை பண்ணாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அவங்க இஸ்ரேல் ஜனங்கள் இந்த பஸ்கா புசிக்கிறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு இல்லைங்களா? அவங்க அடிமைத்தனத்தில் இருந்தவங்கள விடுதலையாக்குறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு பண்டிகை தான் இது. என்னங்க, இந்த பஸ்கா இல்லைங்களா? இந்த ஒரு விடுதலைனால அவங்களுடைய அந்த கடந்து போகக்கூடிய அவங்க வாழ்க்கையில என்னென்னலாம் நடந்துச்சுன்னு காமிக்கிறதுக்கு அப்படியே பவுல் அவர்கள் என்ன பண்றாருன்னா, அந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் சொல்லிட்டு கீழே சொல்றார். அவங்க இந்த அப்பத்தை அனுசரிச்சாங்க, அதுக்கப்புறம் கடந்து போனாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு சொல்றார் இல்லைங்களா? அந்த ஒரு காரியத்தை யார்கிட்ட பெற்றுக்கொண்டேன்னு சொல்றாரு, கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன் அப்படின்றத சொல்றார். சரி, அவர்கள் புசித்ததை அறியாமல்
அவங்க செஞ்சிட்டாங்க. தேவனுக்கு அது தெரியும் இல்லைங்களா? அந்த அப்போஸ்தலன் பவுல் இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் அவங்க பண்ணும்போது, இந்த பஸ்கா ஆட்டை அவங்க புசிச்சாங்க இல்லைங்களா? அதை என்ன பண்ணிட்டாங்க? சரியான ஞானத்தோட அவங்க என்ன பண்ணல? புசிக்கல அப்படின்றத நமக்கு சொல்றாரு. இப்போ நம்மளுக்கும் அந்த எச்சரிப்பை நம்மளுக்கு கொடுக்குறார். ஏன்னா அப்போஸ்தலன் பவுல் சொல்லும்போது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை சொல்லும்போது என்ன படிங்க சிஸ்டர். பாருங்க, நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக என்ன பண்ணியிருக்கிறாரு? பலியிடப்பட்டிருக்கிறார். அந்த பஸ்காட்டை என்ன பண்றாரு? இப்போ கொண்டாந்து நம்ம முன்னாடி காட்டுறார். இப்போ காட்டிட்டு என்ன சொல்றாருன்னா, இந்த ஒரு விஷயம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் அந்த ஆடு என்பதை நம்மளுக்கு நல்ல ஒரு ஞானத்துக்குள்ள வர மாதிரி சுட்டி காட்டுறார். இதை நம்ம படிக்கிறதுக்கு யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 1லேருந்து 27 வரைக்கும் நீங்கள் போய் வீட்டில் படிச்சுக்கோங்க. ஆனால் அடுத்தது சொல்லும்போது யோவான் ஸ்தானங்கன் சொல்லும் பொழுது அவர் என்ன சொல்றாரு? உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டின்னு சொல்லல, தேவ ஆட்டுக்குட்டின்னு சொன்னார். உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டு. அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் பூர்ணமுள்ளதுமான ஆட்டுக்குட்டி. எப்படி பஸ்காடு பழுதற்றதா இருக்கணும், ஆணா இருக்கணும், ஒரு வயது உடையதா இருக்கணும்னு நம்ம அங்க பார்க்குறோமோ, அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பழுதற்ற ஆட்டுக்குட்டியாகவும் பரிபூரணனாகவும் இருந்தார் இல்லைங்களா? இந்த தேவ ஆட்டுக்குட்டி அப்படிதான் இருந்துச்சு. சரி, இந்த ஆட்டுக்குட்டியை ஏன் வேக வைக்கல? வேக வைக்கிறதுக்கும் சுடுறதுக்கும் என்னங்க வித்தியாசம்? ரெண்டும் பாயிலாக தானே ஆக போகுது. ரெண்டு பாயில் தானே ஆக போகுது. சாப்பிட்றதுக்கு சுட்டு கொடுக்குறது, வேக வச்சு கொடுத்தா என்ன, சுட்டு கொடுத்தா என்ன? சாப்பிட தானே போகிறோம். பார்க்கும் பொழுது வேக வைப்பதில் அதிக சூடு கம்மிங்க. நேரடியாக நெருப்பு படுறதுன்னு இருக்குது இல்லைங்களா? அதிக உஷ்ணம் சூடு என்ன இருக்கு? ஜாஸ்தி போடும். அப்போ முற்றிலும் முழுமையான அவர் என்ன ஆகணும்? அர்ப்பணிக்கணும்ன்றத அவர் என்ன பண்ணியிருக்கிறார்? சுற்று. அப்போ ஆடும் சரி, அந்த தலையும் ஆடு அந்த முழுசும் சபையும் கிறிஸ்துவும் எப்படி இருக்கணும்? முழுமையான ஒரு அர்ப்பணிப்புக்குள்ள போகணும்னா அது என்னதான் பண்ணப்படணும்? சுடப்படணும். அதுதான் உபத்திரத்துக்குள்ள போறதுடைய அடையாளம். இந்த ஆடுகள் இப்படிதான் இருக்கணும். அதுதான் ஏகமாய் சுட்டு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். தனித்தனியாக என்ன பண்ண முடியாது? பிரிக்க முடியாது என்பது. அப்ப இயேசு கிறிஸ்துக்கு அளவுக்கு உரிய பாடுகள் நமக்கு வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அளவுக்கு நம்மளுக்கு என்ன வராது? பாடுகள் வராது. இப்போ பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துடைய முழுமையான அந்த ஈடுபலிக்குள்ள நம்ம என்ன பண்ண முடியாது? அந்த அளவுக்கு சூடு உஷ்ணத்தை நம்மளால தாங்க. சரி, நம்மளுக்கு குறைவான பாடுகள் தானா? இயேசுக்கு முழுமையான பாடுகள் இல்லைங்களா? நம்ம முன்னாடி பார்த்தோம். நமக்கு எவ்வளவு பாடுகள்? 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். உங்கள் திராணிக்கு மேலாக உங்களை என்ன பண்றது இல்லை? சோதிக்கிறது இல்லை. ஏன்னா இயேசுக்கு அளவுக்கு நம்மளை சோதிச்சாருன்னா நம்ம ஒண்ணுமே சோதிக்காம விசுவாசம் கம்மி இல்லைங்களா? ஆண்டவராக இயேசுக்கு அளவுக்கு நம்மளை சோதிச்சாருன்னா நம்ம விசுவாசம் கரெக்டா இருந்துடும் இல்லைங்களா? பாருங்க, நம்மளை எந்த அளவுல சோதிக்கணும், திராணிக்கு மேலாக நம்மளை என்ன பண்றது இல்லை? சோதிக்க விடுறது இல்லை. ஆனா எனக்கு ஒவ்வொருத்தருக்கும் பாடுகள்ல என்ன இருக்கும்? வித்தியாசங்கள் இருக்கும். அவங்களுடைய விசுவாசத்துக்கு தகுந்த பரீட்சை கொடுக்கப்படும் இல்லைங்களா? அப்போ பார்க்கும் பொழுது நம்ம என்ன சொல்லணும்? என்னத்துக்கு இதை பார்த்துட்டு வர்றோம் அப்படின்னு பார்க்கும்போது, இது எகிப்தியர்கள் பண்ணின ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துட்டு வரோம் இல்லைங்களா?
இந்த ஆடு இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமாக இருக்குதுன்றதை புரிஞ்சிட்டோம். சரி, இதை எவ்வளோ நாள் கொண்டாடணும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இயேசு கிறிஸ்து வர வரைக்கும் கொண்டாடணுமா? எல்லாம் நம்ம நிழல்லேருந்து தான் எடுத்து நிஜத்தை பார்க்குறோம் இல்லைங்களா? எவ்வளோ நாள் நம்ம கொண்டாடணும்? இயேசு வந்துட்டா நிற்க வைக்கணும் அப்படின்றத ஒரு விஷயம் பார்த்தோம். அது சபை உருவாகின பிற்பாடு தான் எல்லாம் பெற்றிருக்கிறாங்க. அந்த அறிவை நம்ம லேட்டாக பெறுறோம். நம்ம பண்ணி தான் ஆகணுன்றதை நம்ம புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ நாள் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிங்க. உபாகமம் 16ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். உபாகமம் 16:3. ம் பாடிங்க. நீங்க எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டது எது? எங்கேருந்து எதை செஞ்சுட்டு புறப்பட்டாங்க? அது மேலேருந்து படிச்சீங்கன்னா இருக்கு, அதுக்குள்ளே போக வேணாம். நீங்கள் எகிப்திலேருந்து புறப்பட்ட நாளை, இந்த பஸ்கா முடிஞ்சு கடந்து போகுதலுக்குள்ளே வந்தாங்க இல்லைங்களா? பாஸ் ஓவர்னா என்னங்க? கடந்து போகுதல் அனுசரிக்கிற நீங்கள் எவ்வளோ நாள் பண்ணணும்? நீ உயிரோடு இருக்க நாளெல்லாம் பண்ணணும். நம்ம சாகிற வரைக்கும் பண்ணணும். நம்ம கான்சிக்ரேஷன் லைஃப் முடிகிற வரைக்கும் பண்ணணும். அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டாருன்னு விட்டுட்டு நம்ம கான்சிக்ரேஷன் லைஃப் பாதியில் விட்டுற முடியுமா? அப்போனா என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க கான்சிக்ரேஷனை என்ன பண்ணிடலாம்? விட்டிடலாம். அப்படின்னா இது சரியான ஒரு விசுவாசமா? நீங்கள் தேவனுக்கு மரண பரியந்தம் அர்ப்பணித்து கொடுத்துட்டு ஜீவபலியாக கொடுத்துட்டு பாதியில் வாபஸ் வாங்குறது சரியா இருக்குமா? இதான் இங்கே கிளீனாக சொல்கிறாரு. நீங்கள் எது வரைக்கும் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் இதை நீங்கள் அனுசரித்து தான் ஆகணும். நினைவு கூர்ந்து தான் ஆகணும். என்னத்தை நினைவு கூறணும்? உயிரோடு இருக்க நாளெல்லாம் எதை நினைவு கூறணும்? உயிரோடு இருக்க நாளெல்லாம் புல் வசனங்களையும் படிங்க பைபிளில். இந்த பஸ்கா பண்டிகையை பற்றி தான் பேசியிருக்கு. நீங்கள் புரிஞ்சு அப்புறமா படிச்சுக்கோங்க. பஸ்கா பண்டிகையை எகிப்திலேருந்து அடிமைத்தனத்திலேருந்து உங்களை விடுதலை ஆக்குனதை நீங்கள் சாகிற வரைக்கும் நினைக்கணும். அதுதான் தலைமுறை தலைமுறையினரும் நித்திய நியமமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். இப்போ நம்மளுக்கு இயேசுடைய அந்த ஈடுபலி இல்லை அவருடைய மரணம் எவ்வளோ நாள் நினைவு கூறணும்? மரண பரியந்த நினைவு கூறணும் இல்லைங்களா? மரண பரியந்த நினைவு கூறுனா அவர் வந்துட்டார் இவர் வந்துட்டார் அதுக்காக நிறுத்தணும்னு எங்கன்னா சொன்னாரா? இல்லை. என்ன சொல்றாருன்னா, கர்த்தர் உருவாகும் அளவும் எடுத்துக்கலாம் சரிங்களா? நம்ம ஆயுள் நாட்கள் ஃபுல்லாகவும் நீங்கள் கிறிஸ்துவாக மாறுற வரைக்கும் கூட அதை நீங்கள் என்ன பண்ணணும்? அனுசரிக்கணும். நம்மளுக்கு மரண பரியந்தம் டைம் கொடுத்துருக்கிறார். வெளிப்படுத்தல் 2:10 படிக்கிறோம். இப்போ படிக்க வேணாம், உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். வெளிப்படுத்தல் 2:10 நம்ம என்ன பண்ணணும்? மரண பரியந்தம் நம்ம இந்த வேலையை முடிக்கணும். அப்போதான் ஜீவகிரீடம் கிடைக்கும். அப்போ இதை செய்யறதுல நம்ம எந்த அளவில் இருக்கிறோம்? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு இஸ்ரவேல்கள் பண்ணின ஒரு நிழலான ஒரு ஆட்டுக்குட்டி இல்லைங்களா? அவங்க செஞ்சது ஒரு நிழல். நம்ம ஆவிக்குரிய இஸ்ரவேலர்கள் செய்கிறது நிஜமான ஒரு ஆடு. அவங்க செஞ்சது ஒரு நிழல், நம்ம செஞ்சது நிஜம் இல்லைங்களா? முடிஞ்சிச்சு. இப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சீடர்களை கூப்பிட்டு நான் நிஜத்தை முடிச்சு நிழலை முடிச்சு நிஜத்தை செய்ய போறேன்னு ஏன் சொல்லியிருந்தாருன்னா இவ்வளோ குழப்பம் வந்திருக்குமா? ஏன் சீடர்கள்ட்ட சொல்லலை? விற்கிறதுக்கும் சொல்லலை. இதை நான் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன்? ஒரு பழமையை முடித்து புதுசு துவங்க போகிறேன் அப்படின்றத சீடர்கள்ட்ட ஏன் சொல்லலை? அப்போ பார்க்கும் பொழுது அவங்க 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 முன்னாடி ஒரு செய்கையை மட்டும்தான் செஞ்சு காமிச்சாரு. அவங்களுக்கு எந்த விளக்கத்தையுமே கொடுக்கல. காரணம் என்ன? அவங்களுக்கு அதனுடைய பொருள் அந்த டைமில் என்ன பண்ணல, புரியல. அவர் என்ன செய்கிறாரு எதை செய்கிறாருன்னு புரியல. ஏன் அதை சொல்லி புரிய வைக்க முடியாதவரா நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீடர்களுக்கு?
ஏன்னா அதை செய்யும் போதே ஒரு பெரிய குழப்பம். இந்த அடையாளத்தை செய்யும் போதே அவங்களுக்குள்ள யார் பெரியவன், இப்ப யார் பெரியவன்றதை விளக்கணுமா, இந்த அப்பத்தோட முக்கியத்துவத்தை பிரிக்கணுமா? இப்ப நானே ஒரு குழப்பத்துல இருக்கிறேன். இப்ப பிரச்சனை, எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க பந்திக்கு. அதுல என்ன பிரச்சனை? யார் பெரியவன்ற பிரச்சனை. இதை கிளியர் பண்றதா, இல்ல அப்பத்தையும் திராட்சை ரசத்தை குறித்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றதா, புதுசை பத்தி சொல்லி கொடுக்கறது? அவருக்கு இப்ப என்ன சூழ்நிலை வந்துருச்சுன்னா, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும்போது அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். யார் பெரியவனா இருக்கணும் நீங்க விரும்புனீங்கன்னா, நீங்க ஊழியக்காரனா இருங்க அப்படின்னு வாயில சொல்லல அவரு. ஊழியக்காரனா இருக்கணும்னு அவங்களுக்கு உபதேசத்தை சொல்றதுக்கு முன்னாடி செய்கையில சொல்லிட்டு தான் அப்புறம் சொல்லி கொடுத்தாரு. அவர் என்ன பண்ணாரு? தன் இடைக்கச்சை கட்டி அவங்க கால்களை என்ன பண்றாரு? கழுவுறாரு. கழுவி சொல்றாரு, நீ பெரியவனா இருக்கணும் நீ விரும்பினா முதல்ல ஊழியம் செய். மற்றவர்களுக்கு நீ என்ன பண்ணு? வேலை செய். அப்ப நீ தான் அப்பதான் பெரியவனா ஆக முடியும் அப்படின்றத உங்களுக்கு சொல்றாரு. சரி, அதை சொல்லிட்டு அவருக்கு எப்படி சொல்லி கொடுக்குறாருன்னா, நான் முதன்மையா இருக்கக்கூடியவன். அவரு அப்படி சொல்லல, நான் முதன்மையானவன் சொல்லாம, நான் முதன்மையா இருக்கிறேன், அதுக்கு நான் என்ன செஞ்சேன்னு சொல்றாரு. நான் ஊழியம் செஞ்சு காமிக்கிறேன் பார், நான் முதன்மையானவன் தான். எல்லாத்துலேயும் நீங்க எதை எடுத்து பார்த்தாலும் அவர் தான் முதன்மையானவர், நமது ஆண்டவராகிய இயேசு. நான் என்ன பண்றேன்னா உங்களுக்கு ஒரு ரோல் மாடல் காட்டுறேன். இந்த அப்பம் பிக்கிற இடத்துல அவரு அந்த சிலுவையினுடைய அந்த பிரேக் பண்றதுடைய முக்கியத்துவத்தையும் காட்டுறாரு, தாழ்மையும் காட்டுறாரு, முதன்மையா இருந்து எப்படி ஊழியம் செய்யறதும் கற்றுக் கொடுக்கிறார். இந்த ஒரு விஷயத்தை அவர் ஒரு அருமையான ஒரு லெசன் அவங்களுக்கு சீடர்களுக்கு கொடுக்கிறார். அந்த சீடர்கள் அப்பதான் கத்துக்கிறாங்க. சொல்லிட்டு இந்த அடையாளத்தை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடையாளத்தை முக்கியத்துவம் புரியாதப்பதான் பவுல் சொல்றாரு, இதுல என்ன இருக்குன்னா புதுமை, சரிங்களா, புதுசு, புதிய அடையாளங்கள். இது வரைக்கும் பஸ்கா ஆடு நிழலானது விஷயத்தை செஞ்சிட்டு இருந்தோம். இப்போ புதியான ஒரு அடையாளங்களை பண்ண போறோம் இல்லைங்களா? புதியான அடையாளங்கள், புதிதான ஒழுங்குமுறைகள். இந்த பழைய அடையாளம் இல்லை, இப்போ புதிய ஒரு அடையாளத்தை கொடுக்கிறார். என்ன இருக்குன்னா, அப்பமும் திராட்சை ரசத்தையும் ஒரு அடையாளத்தை வைக்கிறார். இது புதிய அடையாளம் இல்லைங்களா? அதுக்கு புதுமையான ஒழுங்குமுறைகள், அது புதுசான ஒரு ஒழுங்குமுறையை கொண்டாரு. சரி, இது ரெண்டையும் மீறி செஞ்சா அதுக்கு என்ன கிடைக்கும்? தண்டனை கிடைக்கும்னு சொல்லிட்டார். ஏன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அதை புரியாம செஞ்சிட்டாங்க. இப்போ நம்மளுக்கு பவுல் என்ன சொல்ல வர்றாருன்னா, இப்படி புரியாம நீங்க என்ன பண்ணாதீங்க, செய்யாதீங்க. இப்படி செஞ்சா இது தவறு. ஏன்னா புதியான அடையாளத்துல புதிய ஒழுங்குமுறைகள் இருக்கு. இதை மீறி என்ன பண்ணிடாதீங்க, செய்யறதுக்கு விரும்பாதீங்க. உணர்ந்துக்கிட்டு அதை செய்யுங்க, பகுத்தறிதலோடு புரிதலோடு இதை என்ன பண்ணுங்க, பங்கு கொள்ளுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி, இதை தான் நம்மளுக்கு 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்துல நம்ம படிக்கிறோம். பாருங்க, இங்க சொல்றாரு, எவன் அபாந்தரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து, யாருன்னா இருக்கட்டும், அபாந்தரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். அப்புறம் கீழே படிச்சோம்னா நிறைய பேர் என்ன இருக்காங்க, பலவீனம், வியாதி, மரணம். ஒன்னே கேட்குறாங்க, இப்போ எத்தனையோ பேர் புரிஞ்சுக்காம சாப்பிட்றாங்க, எல்லாம் செத்து போயிட்டாங்களா? எல்லாம் செத்து போயிட்டோமா? எல்லாம் புரிஞ்சு எடுத்தோமா? செத்து போயிட்டோமா அப்படின்னு கேட்டீங்கன்னா
என்ன சொல்ல வர்றாருன்னா, நல்ல விஷயங்கள நம்ம கவனிக்கும் பொழுது, நம்ம சரியா கவனிக்கணும். அதில தான் தொடர்ந்து நம்ம படிக்கும்போது 29, 30ல பார்க்கும்போது, பலவீனமும், வியாதியும், மரணமும் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்றார். இல்லைங்களா? இந்த மரணம், வியாதி, பலவீனம் அடைஞ்சிருக்காங்களா? அப்படின்னா, இப்ப என்ன பண்ணணும்? 10ஆம் அதிகாரத்துக்கு போகணும். அவங்க ஞானஸ்தானம் பெற்றாங்க, அப்பம் புசித்தாங்க, எல்லாம் பேசிட்டு வந்து, அவங்க என்ன பண்ணாங்க? இதெல்லாம் அவங்களுக்கு என்ன பண்ணுச்சு? திஷ்டாங்கங்களாக நடந்துச்சு. அவங்களுக்கு ரியலா மரணங்கள் வந்துச்சு. எங்க? அந்த அப்பத்த புசித்ததுனால இல்ல. அந்த அப்பத்த புசித்து வனாந்தரத்துல வந்தாங்க இல்லைங்களா? அங்க நடந்த விஷயத்த சொல்றார். அந்த வனாந்தரத்துல வரும்பொழுது, அவங்க அந்த கானானுக்குள்ள போறதுக்குள்ள, அப்பத்த புசித்து அவங்க பிரயாணம் பண்ணக்குள்ள, அவங்களுக்கு நடந்த பலவீனம், வியாதி, மரணம் நேரிட்டுச்சு. இத தான் அங்க சொல்லியிருக்காரே தவிர, நம்ம என்ன பண்ணக்கூடாது? இப்ப ஏன் நான் சாகலைன்னு கேட்க முடியுமா? அப்படின்னா, நம்ப இந்த ஒரு விஷயத்த கவனிக்கும் பொழுது, நம்ப அந்த ஒரு பாத்திரத்தையும், திராட்சரசத்தையும் குறித்து சரியான அறிவில எடுக்கலன்னா, நமக்கு வியாதி வருமா? பலவீனம் வருமா? மரணம் வருமான்னா கண்டிப்பா வரும். எதுல வரும்? ஆவிக்குரிய விதத்துல வரும். லிட்டரலா மரணம் வருமான்னு கேட்டா, கண்டிப்பா வராது. ஆவிக்குரிய பலவீனங்கள் வரும். ஏன்? எந்த நேரத்தினால? கர்த்தருடைய சரீரம் அவர் எதற்காக நமக்காக இது அடிக்கப்பட்டதுன்னு உணர்வு, நன்றி இல்லாத இருதயங்கள். எதற்காக அவர் சிலுவையில மரிச்சாருன்னு தெரியாம, உணராம, ஏதோ ஒரு அடையாளம் என்று சொல்லி நம்ம அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல ஒரு சடங்காச்சாரமா செஞ்சுட்டு கடந்து போயிட்டு இருந்தோம்னா, நம்மளை நாமே புதுப்பித்துக் கொள்ளாமல், சுத்திகரித்துக் கொள்ளாமல், அர்ப்பணிப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்துக்கிட்டு நம்ம இப்படியே கடந்து போயிட்டு இருந்தோம்னா, நமக்கும் என்ன வரும்? பலவீனம் வரும், வியாதி வரும், அடுத்தது மரணம் வரும். எந்த சரீரத்துக்கு மரணம் வரும்? ஆவிக்குரிய சரணம் என்ன சரீரம் என்ன ஆயிடும்? மரிச்சிடும். அந்த புது சிருஷ்டியினுடைய ஆரம்பம் அது முழுமை பெறாமல் என்ன ஆயிடும்? மரணத்துக்குள்ள கடந்து போயிட்டு இருக்கும். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்ம நேரடியா படிக்காம எல்லாம் திஷ்டாங்கங்களாக அவங்களுக்கு நடந்த விஷயங்கள், அவங்க வனாந்தர பயணத்தில் நடந்த அந்த விஷயங்களை நமக்கு அவங்க என்ன பண்ணாங்க? அவங்க இஷ்டத்துக்கு போனாங்க. ஏதோ ஒரு சடங்காச்சாரம் பண்ணாங்க. அது முடிஞ்சிச்சுன்னா பாட்டுக்கு வாழ்க்கையில வெறும் முறுமுறுப்பு வழியெல்லாம் இல்லைங்களா? ஆனால் தேவன் நமக்கு சொல்றார், இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் தீர்க்கப்படுவோம் அப்படின்னு சொல்றார். பாருங்க, 1 கொரிந்தியர் 11:32. பாருங்க, நாம் நியாயத்திற்கும் போது நம்ம யாரோட நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம்? உலகத்தாரோடு நியாயம் தீர்க்கப்படும். எப்போ நம்மள நியாயம் தீர்ப்பாரு? கர்த்தரால ஏன் இப்ப சிட்சிக்கப்படுகிறோம்? இப்ப ஏன் சிட்சை கிடைக்குது? ஏன்னா உண்மையான அந்த சிலுவை மரணத்தை நம்ம என்ன பண்ணிட்டோம்? அசட்டை பண்ணிட்டு இருக்கிறோம். நன்றி இல்லாத ஒரு வேலையை நம்ம வாழ்க்கையில செஞ்சிட்டு இருக்கிறோம். எதுக்கு நன்றி இருக்கணும்? பிதாவாகிய தேவன் அவர் நம்மளை மீட்பதற்காக இவ்வளோ பெரிய பிளான் பண்ணி திட்டத்தை போட்டு கொடுத்தாருன்னா, ஒரு நிர்விசாரம், எதை பத்தியுமே கவலை இல்லை. சபை கூடுதலா இருக்கட்டும், எந்த விஷயத்திலையும் பாருங்க, நம்ம சுயநலம், எனக்கு முடியல விதர், என்னால செய்ய முடியாது, இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது, இப்படிதான் நம்ம சொல்றோம். ஆனா ஒரு விஷயம், நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை, ஒருவேளை ஆண்டவர் இப்படி சொல்லியிருந்தாருன்னா நம்ம நிலைமை என்ன இருக்கும்? சரி, அதை சிந்தித்து பார்த்து இந்த நாள்ல என்ன சொல்றாருன்னா, நீங்க இந்த டைம்ல என்ன பண்ணுங்க?
இந்த அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் எடுக்கும்போது உங்களை ரினிவல் பண்ற டைம், நீங்க புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய விஷயம். நீங்க தண்டனைக்கு போகாம இருக்க வருஷத்துல ஒரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, கொஞ்சம் சீர்தூக்கி பாருங்க. எதை? 365 நாள் அவருடைய கிருபைகளை பெற்றோம் இல்லைங்களா? அந்த 365 நாள் பெற்ற கிருபைகளுக்கு நான் எந்த நன்றி உள்ளவனாக இந்த பூமியில வாழ்ந்திருக்கிறேன்? எனக்கு சிந்தின ரத்தத்துக்கு நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சிந்திச்சுப்பார். ஏன்னா ஒரு பீஸ் வாங்கும்போது என்னுடைய பங்கு நிறைவேற்றுகிறேன் அப்படின்னு சொல்றோம். ஞானஸ்தானம் எடுக்கும்போது இதுதான் உறுதிமொழி வாங்குறோம். ஆனா அது எப்பதான் மறக்குதுன்னு திரும்ப வருஷம் அப்பம் பிக்கக்குள்ள சொல்றாங்க, அதை கேட்கிறோம். அது எத்தனை நாள் நம்ம மனசுல நிக்குது? நினைச்சு பார்க்கணுங்க. இந்த நன்றி உணர்வை திரும்ப திரும்ப நமக்கு உணர்த்துறதுக்கு தான் வருடத்துல ஒரு முறை நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை புதுப்பித்து கொண்டு நீங்க எந்த அளவுல சுத்திகரிப்புக்குள்ள வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க. ஏன்னா கர்த்தர் பரிசுத்தரா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தரா இருக்கணும். பழுதற்ற பலியா கொடுக்கணும்னா நீங்க முழுமை அடைஞ்ச பிற்பாடு தான் கொடுக்க போறீங்க பலியா. இப்ப நம்ம அன்னைக்கு அடையாளத்தை தான் செஞ்சோம், நம்ம மரணம் தான் அது தீர்க்க போகுது இல்லைங்களா? நம்ம சுத்திகரிப்பு வேலையில கடந்து போயிட்டு இருக்கிறோம். சுத்திகரிப்பு நடந்துட்டு இருக்குதான்னு நம்மளுக்கு தெரியுதா? அதை கவனிங்க. கவனிங்கன்னா உங்களை சொல்லல, என்னையும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். கவனிங்கன்னா என்ன இவர் மட்டும் சுத்தமா இருக்கிறாரான்னு கேட்காதீங்க. நானும் உங்க நிலைமையில தான் இருக்கிறேன். நம்ம எல்லாம் என்ன பண்ணணும்? வேலைகளை கவனிக்கணும் அன்பான சகோதரர். சரி, இப்போ நமக்குள்ள என்ன ஆயிடுச்சு? எடுத்து பார்த்தோம், குற்ற உணர்வு வந்துருச்சு இல்லைங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம்? படிக்கலாம். 1 கொரிந்தியர் 11:24. பாருங்க பாருங்க, இப்போ என்ன பண்ணி வச்சாருன்னா, இப்போ என்ன பண்றேன்னா அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை நம்ம பிளஸ் பண்ற மாதிரி நிறைய விஷயம் புரிஞ்சுக்கிறோம். பிளஸ் பண்ணல, தேவன் கொடுத்ததுக்கு நன்றி சொல்றது. அதை நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்க, இந்த அப்பத்தை பிளஸ் பண்ற மாதிரி நினைச்சிருக்காங்க. அதுவே பரிசுத்தமானது, அதை யாரும் பிளஸ் பண்ண தேவையில்லை இல்லைங்களா? தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக அதை கொடுக்கணும், நம்ம தான் நம்மளை கேட்டுக்கணும். நன்றியா கொடுத்தீங்க, இதை நான் என்ன பண்றேன், சாப்பிட போறேன், ஸ்தோத்திரம் பண்ணி பிட்டு தேவன் எனக்கு இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்தாருன்னு ஆண்டவர் சொல்லிட்டு சுய சித்தத்தை மறிக்க செய்ய அவர் தன்னை கொடுக்கறதுக்கு முழுமையா அர்ப்பணிக்கிறாரு. அதுபோல நம்ம தேவ சித்தம் விருப்பம் உள்ளவர்களாக இருக்கிறோமா இல்லையான்னு நம்மை நாமே நம்முடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கையை என்ன பண்ணலாம், நினைவு கூர்ந்து பார்க்கலாம். இப்போ நினைவு கூறுதல் வருஷத்துல ஒரு முறை என்னன்னா, கிறிஸ்துவை போலவே என்னுடைய அர்ப்பணிப்பின் வாழ்க்கை அவருக்கு முழுமையாக தேவனுக்கு கொடுத்தது போல நான் தேவனுக்கு முழுமையாக கொடுத்தனா அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும், யோசித்து பார்க்கணும். என்ன சொல்றாரு? இதா கொடுத்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணாது இருப்பேனும். நம்மளுக்கு எப்பனா அந்த யோசனை வந்திருக்குங்களா? இது எந்த டைம்ல சொல்றாரு? அவரு அந்த வியாகுல சமயத்துல எல்லாம் அவருக்கு இந்த மாதிரி யோசனை வருது, அவருடைய சித்தத்தை முடிக்கணும் இல்லைங்களா? ஆனா நம்மளுக்கும் அந்த மாதிரி வேணும். இப்போ என்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துக்கு அந்த மாதிரி வரும்பொழுது அவர் எப்படி சொன்னாரோ அப்படியே என் வாழ்க்கையில இந்த வருடத்துல ஒரு முடிவு எடுக்கிறேன். இந்த வருஷத்துல என்ன பண்றேன், ஒரு முடிவு எடுக்கிறேன். அந்த முடிவை என்ன பண்றேன், அந்த உறுதியோடு செய்து முடிக்க. சரிங்க பிரதர், முடிவு எடுக்கிறேன், கரெக்ட் தான். இப்போ நீங்கள் நம்மளை எல்லாருமே தகுதி இல்லை அப்படின்னு காமிச்சிட்டீங்க. இப்போ நான் இதில் பங்கு எடுக்கணுமா வேணாம்? செத்து போயிடுவான்னு வேற சொல்லிவிட்டீங்க, நோய் வரும்னு சொல்லிட்டீங்க, விளைவினம் வரும்னு சொல்லிங்க. நான் பங்கு எடுக்கணுமா வேணாம்?
அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சுன்னா, ஏன்னா எல்லாருக்கும் அந்த நாள் அப்பத்தில் கை வைக்கும்போது ஒரு பயம் வரக்கூடியது தான் இருக்கும். அந்த ஒரு நிமிஷம் நம்மள இருதயம் நம்மள என்ன பண்ணும், ஒரு நிமிஷம் அதை ஷேக் பண்ணி தான் ஆகும். யாருன்னா இருக்கட்டும், அந்த ஒரு அடையாளமா இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் என்ன இருக்கும், இருதயத்தை தகுதியானவர்களா அப்படின்னு அது அந்த வாங்கும்போது நான் தகுதி இல்லைன்னு நம்ம இருதயம் கண்டிப்பா சொல்லுமா சொல்லாதா? சொல்லும். தேவன் நம்மளை எப்படி பார்ப்பார்? பயம் இருக்கு, தகுதி இல்லாதவங்கன்னு சொல்லுது. இப்போ கையில் எடுக்க போகிறோம், இப்போ நம்மளுக்கு பயம் வந்துருச்சு, என்ன பண்ணலாம்? தகுதி இல்லைன்னு சொல்லிடுச்சு. ஆண்டவரை பார்த்தா தகுதியானவர், நம்மளுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லை, என்ன பண்ணலாம்? தேவன் நம்மளை மொழிய நம்மளை பற்றி தெரியும். யாரில் எதுலேருந்து வந்தோம்? அபூர்ணத்திலேருந்து வந்தவர்கள் என்பதை நான் பாவி, இதை பெறுவதற்கு தகுதியற்றவன் என்று நான் விளங்கிக் கொள்ளலாம் என்று முயற்சி செய்யலாமா? சார், நான் பாவி, இதை பெறுவதற்கு நான் தகுதியற்றவன் என்று விலகிக் கொள்ளலாமா? விலகிக் கொள்வதற்கு முயற்சி செய்யலாமா? அப்படின்னு கண்டிப்பா செய்யக்கூடாது. ஏன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம கர்த்தரோடு உடன்படிக்கை செய்தது அபூர்ணர்கள் எத்தனையோ பலவீனத்தில் விழுந்து எழுந்திருக்கக்கூடியவர்கள்னு என்ன பண்ணோம், அவருக்கு தெரியும். அதனால நம்மளுடைய நமக்கு வேண்டுதலுக்கு அவர் என்ன பண்றாரு, உதவி செய்யக்கூடியவராக இருக்கிறார். சகாயத்தை பெறலாம் உபசன்ன தண்டை. அதனால கர்த்தரோடு செய்த உடன்படிக்கையை என் சுய பலத்தினால செய்யாமல் நான் தேவ பலத்தினாலே செய்ய திரும்பவும் தேவ பலனை இப்பொழுது பெற்றுக்கொள். நான் நினைக்கணும், என் சுய பலத்தோடு செய்யும் போது நான் தோல்வி அடைகிறேன். இனிமே நான் செய்ய போறது தேவ பலத்தோடு செய்யறேன். ஏன்னா கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு, பலன் உண்டு. ஆனா செஞ்சா என்னால பண்ண முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள எல்லாம் செய்யறதுக்கு எனக்கு சரி, இதுல பங்கெடுக்கிறதுக்கு சில தகுதி இல்லாதவர்கள் இருக்கிறாங்க. அதான் பாவி தகுதியற்றவன் சொன்ன எடுத்துடலான்னு சொன்னீங்க. இதுல பங்கெடுக்கிறதுக்கு சில தகுதியற்றவர்கள் இருக்கிறாருன்னு சொல்றீங்க. யார் அந்த தகுதியற்றவர்? இந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் தகுதியற்றவர்கள் என்று தீர்மானிக்கிறது பண்றது யார்? யார் ஒருத்தர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஈடுபலியை மறுதலிக்கிறானோ அவன் தகுதியற்றவன். இயேசுனுடைய சிலுவை மரணத்தை மீட்கும் பொருளை யார் ஒருத்தன் மறுதலிக்கிறானோ அவன் இதுல என்ன பண்ண முடியாது, பங்கடைய முடியாது. வேற யாரும் பங்கடைய முடியாது. யார் பங்கடைய முடியும்னா பாவி பங்கடைஞ்சிடலாம். தேவன் நமக்காக கிருபையாக கொடுத்ததை அதை மறுதளிச்சிட்டானா அவன் இதுல என்ன பண்ணக்கூடாது, இந்த அப்பத்திலையும் திராட்சரசத்திலையும் கை வைக்கக்கூடாது. எபிரியர் 10ஆம் அதிகாரம் 29வது வசனம். பாருங்க, கிருபையாக கொடுக்கப்பட்டது நிந்தித்து வேணான்னு அசுத்தப்படுத்திச்சு, அதை குறித்து தவறா பேசிட்டான். அவன் எவ்வளவு கொடுதான பாத்திரனா இருக்கிறான். அதனால அப்படிப்பட்டவர்களை இதில் என்ன பண்ண முடியாது, அங்கடைய. இந்த பாடத்துக்கு ஒரு முடிவுக்குள்ள வரலாம். சரிங்களா? உங்களுக்கு எதனா கேள்விகள் இருந்தால் நிறைய கேளுங்க, நான் சொல்கிறேன். ஆனால் டைம் நிறைய போயிடுச்சு. இப்போ நம்ம பாடத்துக்குள்ள முடிவுக்குள்ள அன்பான சகோதர சகோதரிகள்,
நீங்க இப்போ ஒரு முடிவு எடுக்கிறேன்னு சொன்னீங்க இல்லைங்களா? உறுதியா பங்கெடுக்கும் போது கிறிஸ்துவனுடைய அந்த வழியில முன்னேற விரும்புறீங்களா? இல்ல பின்வாங்கி போக விரும்புறீங்களா? சரி, முன்னேறி போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? பின்னேறி போனீங்கன்னா என்ன கிடைக்கும்? அந்த வனம் அவங்க எப்படி போயிட்டு பாதையிலேயே சிலர் அழிந்து போனார்களோ, இப்படி ஒரு சில கூட்டத்தார் போவாங்க. ஒரு சிலர் கானானுக்குள்ள போவாங்க. இல்லைங்களா? அதே மாரி கிறிஸ்துவனுடைய வழியில நடக்கக்கூடிய அத்தனை பேரும் எங்க போறதில்ல, பரம கானானுக்கு போறதில்ல. ஒருவேளை இந்த ஒரு வாய்ப்ப நான் முன்னேறி போக மாட்டேன்னு சொன்னா, நீங்க எங்கேருந்து விலகுறீங்கன்னு சொல்றாரு. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 16, 17 வசனங்கள். என்ன சொல்றான்னா, அநேகரான நாம் ஒரே அப்பமும், ஒரே சரீரமும். தெரியுங்களா? இதெல்லாம் யார் தெரியுங்களா? நம்ம தான். சபையில இருக்க அத்தனை பேர் தான் அதுக்குள்ள இருக்கிறோம். இப்போ அநேகரான நாம் ஒரே அப்பமும், ஒரே சரீரமா. நீங்க அதுல ஒருத்தரா மாறணும்னா, கிறிஸ்துவனுடைய சரீர அங்கமா மாற விரும்புறீங்களா? இல்லையா? அந்த அப்பத்துல பங்கெடுக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அதுல நான் தொடர்ந்து ஜீவிக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, அதுக்கு நன்றி உள்ளவனா இருக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, எங்க இருக்க முடியாது? இங்க உட்காரலாம். இங்க உட்கார முடியாது. ஒரு அவயம் இன்னைக்கு படிச்ச மன்னா ரொம்ப அருமையான மன்னா. எவ்வளவு பேர் படிச்சு உணர்ந்து இல்லைங்களா? அந்த மன்னா இதுதான் சொல்லுது. நம்ப அநேகரான நாம் ஒரே அப்பமும் மாறப்போறோம். நம்ம கிறிஸ்துவாகவே மாறப்போறோம். அப்போ இந்த ஒரு சூழ்நிலைக்கு நம்மள அழைச்சிருக்கு. இததான் பஸ்காட்லயும் அடையாளத்துல காமிச்சிருக்காங்க. ஏகமா இருக்கும். தனித்தனியாலாம் நீங்க பிரிச்சுலாம் பார்க்க முடியாது. இதைதான் நம்ம மண்ணால கூட படிச்சோம். தனித்தனி அவயங்களாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. எந்த ஒரு அவயத்துக்கும் வேலை இல்லைன்னு கூட சொல்ல முடியாதுன்றார். என்னால படிச்சீங்க இல்லையா? எல்லா அவயத்துக்கும் என்ன இருக்கு? வேலை இருக்கு. ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு தான் இருக்கு. ஆனா அது வேலையை சரியா செய்யணும்னு தான் சொல்றார். எந்த அவயமா இருக்கிறனோ அந்த அவயத்தை நான் என்ன பண்றேன்? என்னுடைய கடமையை சரியா செய்யறேன். ஏன்னா அழைச்சது இதுக்கு தான். இந்த அடையாளங்கள் எதுக்குன்னா, என்னை மீட்பு கொடுத்ததே இந்த ஒரு இடத்துல வந்து சேரணும். அப்படி இருந்தா விலை மதிக்க முடியாத காரியத்துல நம்மளுக்கு மட்டும்தான், உண்மையான திருச்சபையின் பிள்ளைகள் மட்டும்தான் இதுல சேர முடியும். இல்லைங்களா? அதுக்கு தான் மேல் வீட்டு அறையில சீடர்களை கொண்டு போய் கொடுத்தார். இதுல நீங்க வாங்கி புசியுங்கள், முதல்ல உங்களுக்கு தான் கொடுக்கிறேன் நம்ம கிட்ட தான் கொடுத்துட்டு இருக்கிறாரு. அந்த மேன்மையை நம்ம உணர்ந்து என்ன புரியுதுன்னா, கிறிஸ்து கொடுத்த அந்த தியாக பலியை நம்ம உணர்ந்துட்டு அந்த தியாக பலியை செய்யக்கூடிய நம்ம இயேசுவை போலவே நம்மளுடைய முழு அர்ப்பணிப்பை நான் செய்கிற தொடர்ந்து அப்படின்றத தான் அடையாளப்படுத்துது. அடுத்தது, அந்த அர்ப்பணிப்புல எந்த அவமானம், நிந்தை, பாடுகள், கஷ்டங்கள் எது வந்தாலும் இயேசு எல்லாத்தையும் மண்டி வரைக்கும் குடிச்சு முடிச்சுட்டாரு. கொஞ்சமா வச்சுட்டு போனதை தான் நம்ம குடிச்சிட்டு இருக்கிறோம். அதுவே கஷ்டம்னு நினைக்கிறோம். அதையும் நம்ம என்ன பண்ணணும்? பிடிக்கணும் அப்படின்றதா தேவன் பார்க்கிறார். அதனால அன்பான சகோதர சகோதரி, நான் எனக்கு கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்தை நான் என்ன பண்றேன்? நீங்க எதுக்காக எனக்கு முதல் பங்கை கொடுத்தீங்களோ, முதற் பேரானவரை எனக்கு கொடுத்ததுனால நானும் முதற் பேரானவனா ஆகணும் என்ற நோக்கத்துல கொடுத்தீங்க. அதுல நான் முதற் பேரானவனாக வரணும். ஏன்னா முதற் பேரானவர் தான் அதுல காக்கப்பட்டாங்க. நானும் அதுல முதற் பேரானவனாக காக்கப்படணும். காக்கப்படுறவர்களுக்கும் நம்ம என்ன பண்ணணும்? உதவி செய்யணும். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். பாருங்க, அந்த ஆட்டை புசிக்கும் போது ஒரு ஆட்டை புசிக்கிறதுக்கு போதுமான பேரா இராமல் போனால் யாரை சேர்த்துக்கணும்? அயல் வீட்டுக்காரனை என்ன பண்ணுங்க? சேர்த்துக்கங்க. இப்ப நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க சகோதரரை நம்ம பலியில என்ன பண்ணிக்கணும்? நீங்களும் என்னோட சேர்ந்து என்ன பண்ணுங்க? இந்த பலியில ஈடுபடுங்கன்னு உற்சாகப்படுத்துறது தான்.
அப்போ சுட கொடுக்கறதுக்கு வாங்க நீங்களும் நம்மளும் சேர்ந்து சுட கொடுக்கலாம், தேவ பக்தியில வளரலாம், கிறிஸ்துவினுடைய குணலட்சணத்துல வளரலாம் தான் நம்முடைய நோக்கமாக இருக்கிறது. அதனால இப்ப கிறிஸ்துவின் சபையாக வேண்டும் என்றால் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் பாடக்கூடிய பாடுகளை மனமுகந்து ஏற்றுக்கொள்ளணும். இயேசு கிறிஸ்து எப்படி மனமுகந்து தன்னை கொடுத்தாரோ அப்படி ஏற்றுக்கணும். கிறிஸ்துவை போலவே அப்போஸ்தலர்களைப் போலவே முழு மனதுடன் நாம் அனைவரும் ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை அவர் எப்படி தேவ பலத்தை பற்றி இயேசு கிறிஸ்து தன்னுடைய கடைசி சமயத்தில் முடியாத தருணத்தில் தேவனுடைய ஒத்தாசத்தை வேண்டி கெஸ்டமேனில் ப்ரேயர் பண்ணி அந்த முழுமையான அந்த அர்ப்பணிப்புக்கு தன்னை அர்ப்பணித்தாரோ அப்படியான கடைசியான வேலையில் இந்த வருடத்துடைய இன்னும் கொஞ்ச நாளில் என்ன பண்ண போகிறோம், மார்ச் 31 இங்கே எடுக்கும்போது அதற்கு முன்பாக நம்ம ஜெபத்தோடு ஆயத்தமாக இருந்து பங்கு பெற தேவன் நம் அனைவருக்கும் கிருபை செய்து நாம் அனைவரும் சபையாக சென்று சேர தேவன் அனைவருக்கும் கிருபை செய்வார். கிறிஸ்து இயேசுக்குள் அன்பாக அழைக்கப்பட்ட அன்பின் சகோதர சகோதரிகளே, என்னுடைய பெரிதான கிருபையினாலே நாளிலும் கூட சகோதரர் மூலமாக இப்படியாக வந்த அந்த ஒரு படத்திற்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகளை எடுத்துக்கொள்வோம். இந்த நாளிலும் கூட 1 கொரிந்தியர் 11 24 மற்றும் 25 வசனத்தின் அடிப்படையில் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் அப்படின்ற ஒரு காரியத்துக்குள்ளாக நம்ம பார்த்தோம். அப்படியாக வரப்போறக்கூடிய அந்த ஒரு 31ஆம் நாள் இல்லைங்களா, இந்த தேதியில் நாம் அனுசரிக்கக்கூடிய அந்த ஒரு ஞாபகவச்சனம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிய அந்த மரணத்தின் நினைவு கூறுவதனால் அந்த நாளை நாம் ஆசரிக்கக்கூடிய அந்த நாளிலே ஒரு அப்பத்தையும் திராட்சை ரசத்தையும் நாம் பங்கெடுப்பதற்காக நாம் எவ்விதத்தில் நம்மை நாமே சோதித்து அறிந்து அந்த நாளிலும் கூட எதை நாம் நினைவு கூர்ந்து அந்த நாட்களை நாமோ மனப்பூர்வமாக அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் கூட அந்த நாளில் கூட சகோதரர் மூலமாக தேவன் நம்மளுக்கு சரியாக வரப்போகிற நாட்களும் கூட இப்படிப்பட்டத ஒரு காரியத்தையும் கூட நாம் ஒருங்கிணைந்து நம்ம என்ன பண்ணலாம்னாக்கா மனமுகந்து இல்லைங்களா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே பிற்கக்கூடிய அந்த ஒரு சரீரத்தை தானாக முன்வந்து எப்படியாக முழு மனுக்குலத்திற்கும் ஒப்பு கொடுத்தாரோ அதே விதத்தில் அந்த பாடுகளில் பங்கெடுக்கக்கூடிய நாமும் கூட அவரோடு கூட நாம் செய்த உடன்படிக்கையை கூட நாம் நினைவு கூர்ந்து நம்முடைய பாடுகளில் கூட எந்த அளவுக்கு நாம் மனமுகந்து செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியங்களும் நாம் மனமுகழ்ந்து அது செய்து கொண்டிருக்கிறோமோ இல்லையான்ற கூட இந்த நாளிலும் கூட நாமே சீர்தூக்கி பார்க்கக்கூடிய காரியத்துக்குள்ளாக தேவன் நம்மை வழி நிறுத்தினார். அப்படியாக நாம் யாவரும் ஒருங்கிணைந்து வகை தேவனுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நன்றிகள் எடுத்துக்கொண்டு வரப்போர் நாட்களும் கூட அந்த நெருங்கி இதற்காக நாம் யாவரும் நாமே சீர்பார்க்க நாம் இருதயங்களை நாளுக்கான ஆயத்த நாட்களை அனுசரிக்க தேவன் தாமே கிருபை செய்வார்கள். அனௌன்ஸ்மெண்ட். வரக்கூடிய 22ஆம் தேதி ப்ரீ மெமோரியல் கன்வென்ஷன் இருக்கும், ஒன் டே கன்வென்ஷன். அதற்காக நாம் ஆயத்தப்படுத்திக் கொண்டு இந்த நாளில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் ஒருங்கிணைந்து அந்த நாட்களை அனுசரிக்க நாம் ஒருங்கிணைந்து அந்த நாளில் கூட ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள நாம் முன்வைக்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது ஏப்ரல் 3ஆம் தேதி தாவரைக்கரையில் ஒன் டே கன்வென்ஷன் சகோதரர்கள் தாவரைக்கரை கிளிஷா சார்ந்த சகோதரர்கள் ஏற்படுத்தி இருக்கிறாங்க. ஸோ அந்த நாளிலும் கூட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் சென்று அந்த ஒரு ஒன் டே கன்வென்ஷனை அனுசரிக்க நாம் செல்வோமாக. அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் பொழுது மார்ச் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை நமக்கு ஸ்பெஷல் மீட்டிங் ஈவினிங்கில் இருக்கும்.
அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது 29ஆம் தேதி விசேஷமாக பார்க்கும்பொழுது வெஸ்பர் சர்வீஸ் இருக்கும். அது கூட சாயங்காலத்தில் இருக்கும். சரியான நேரத்தில் நாம் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதைத் தொடர்ந்து நம்ம பார்க்கும்பொழுது மார்ச் 31ஆம் தேதி ஒன் டே ஃபுல் டே கன்வென்ஷன் இருக்கும். ஸோ எங்கன்னு பார்க்கும்பொழுது ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய RRR அந்த ஒரு ஹாலில் கூட இருக்கும். அதுக்கேற்ற காரியத்தையும் கூட நாம் சரியான நேரத்தில் நாம் கலந்து கொண்டு அதனுடைய முடிவில் நம்ம பார்க்கும்பொழுது ஈவினிங்கில் வந்து மெமோரியல் சர்வீஸ் இருக்கும். அது சரியான இதில் நாம் கூட நம்ம கலந்து கொண்டு அந்த ஒரு தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். டிராவலிங் பிரதர்ஸ் சகோதரர் கிருஷ்ணா அவர்கள் கூட திருப்பத்தூர் எக்லிஷாவை சென்றிருக்கிறார்கள். மற்றும் சகோதரர் ராய் அவர்கள் மத்திகர எக்லிஷாவுக்கு சென்றிருக்கிறார்கள். அவருடைய போக்கிலும் வரத்திலும் கூட நம்முடைய தனிப்பட்ட ஜெபத்தில் நினைவு கூறும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த ஒரு சர்வீஸ் முடிந்த பிற்பாடு பெரியன் ஸ்டடீஸ் இருக்கும். யாரும் செல்லாதபடிக்கு பெரியன் ஸ்டடீஸ் அட்டன் பண்ணி தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இப்படியாக ஒரு கொடுகைக்காக நாம் யாவரும் எழுந்து நின்று போற்றும் போற்றும் புண்ணியநாதரே என்ற ஒரு பாடலில் கூட நாம் ஒருங்கிணைந்து நாம் பாடுவோம். பாடல் பிராக்டிஸ் பண்ணுவவங்க தயவு செய்து மைக்கில் பாடும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாடல் முடிந்த பிற்பாடு நமது இருக்கிற சகோதரர் செல்வம் அவர்கள் முன்பு அந்த ஜெபத்தில் முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
ஜெபம் செய்வோம். நித்தியானந்தம் உள்ள ஏக சக்கராதிபதியும் ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தாவும் தாம் ஒருவராய் சாவாமை உள்ளவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரும் மனுஷரில் ஒருவரும் கண்டிராதவரும் காணக்கூடாதவருமாய் இருக்கின்ற எங்கள் ஜோதிகளின் பிதாவே அதரிசன ராஜனே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனும் பிதாவுமாய் இருக்கின்றே, மகத்துவமுள்ள ராஜாவே, உம்முடைய திருநாமத்துக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் உம்மொருவருக்கே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செலுத்து. தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, தகப்பனே, உம்மை பாடவும் உம்மை போற்றவும் உம்மை துதிக்கவும் உம்முடைய மகத்துவம் உள்ள வசனங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும் தகப்பனே, எங்களை சகோதர சகோதரிகளாய் ஒன்று கூட்டி நாங்கள் ஜீவனோடு உம்முடைய சமூகத்தில் காணப்பட நீர் பாராட்டின கிருபைக்காக நன்றிகளும் துதி ஸ்தோத்திரங்களையும் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் செலுத்துகின்றோம். தகப்பனே, இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த விசேஷமாக ஆண்டவரே, என்னுடைய கர்த்தனுடைய பந்தியிலே சேரப்போகிறேன் என்ற நாங்கள் ஆண்டவரே, எங்களை தாங்கமே நாங்கள் சோதித்து அறிந்து தகப்பனே, நாங்கள் அப்பா எந்த காரியங்களிலே பின்வாங்கி இருக்கின்றோம், இதோ கர்த்தருடைய இரத்தத்தை நாங்கள் குற்றப்படுத்தாத படிக்கு தகப்பனே எங்களை நாங்கள் சோதித்து பார்த்து அப்போ அந்த நாளிலே ஆண்டவரை நாங்கள் பரிசுத்தப்படுத்தி கொண்டு நம்முடைய குமாரனுடைய இரத்தத்தையும் ஆண்டவரை நாங்கள் பானம் பண்ண ஸ்லாக்கியம் பெற்று கொண்டவர்களாக இருக்க அப்பா எங்களுக்கு போதுமான ஞானத்தையும் கீழ்ப்படத்திலும் மனத்தாழ்மை தந்து வழிநடத்தும்படியாய் கூட கெஞ்சி மன்றாடுகின்றோம். இம்மட்டுமாய் கூட தகப்பனே, உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் ஜீவனோடு காணப்பட அப்பா எங்களை ஆண்டவரை நீ தகுதிப்படுத்தியிருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதனாலும் எங்கள் மத்தியிலே அப்பா உங்களுடைய வார்த்தைகளை சுமந்து வந்து எங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொண்ட எங்கள் அன்பு சகோதரனை கூட நாங்கள் நினைவு கூறுகின்றோம். சகோதரனை மறைத்து நீர் வெளிப்படுத்துவதற்காக ஆண்டவரை நன்றிகளும் ஸ்தோத்திரங்களை எடுக்கின்றோம். அப்பா பெற்றுக்கொண்ட சத்தியங்களை ஆண்டவரே நாங்கள் இருதய பலகைகளை நாங்கள் எழுதி கொண்டு தகப்பனே, இந்த புது சிருஷ்டியின் ஆண்டவரே ஜீவியத்தில் நாங்கள் அப்பா வாழும் பொழுது தகப்பனே, நாங்கள் இந்த பூமிக்கு ஒளியாகவும் உப்பாகவும் நாங்கள் இருக்க அப்பா எங்களுக்கு வேண்டிய ஞானத்தை எங்களுக்கு தாங்க உங்களுடைய பரிசுத்த ஆவியினால் நாங்கள் நிரப்பி தகப்பனே எங்களை கைவிடாத படிக்க எங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. மரண பரியந்தும் இந்த சத்தியத்திலே நாங்கள் பின்வாங்காத படிக்க அப்பா இதை நிறைவேற்றத்தக்கதான ஞானத்தை எங்களுக்கு தாங்க, கீழ்ப்படிதலையும் மனத்தாழ்மையை தாங்க தகப்பனே. அப்பா மாத்திரமல்லாமல் தகப்பனே, இந்த கூடுகையில் கலந்து கொண்ட ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களை கூட நீர் பேராக ஆசீர்வதிங்கப்பா, பலப்படுத்துங்க. மாத்திரமல்லாமல் தகப்பனே, இதோ ஆண்டவரே தூர தேசத்திற்கு ஆண்டவர் வெளியூர்களுக்கு சென்ற சகோதரர்களையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களை போக்கையும் வரத்தையும் கூட காத்துக்கொள்ளுங்க. மாத்திரமல்லாமல் தூரத்துக்கும் சமீபத்துக்கும் தேவனானவரே, எங்கள் தூரத்தில் இருக்கும் சரீர அங்கங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நினைவு கூறுகின்றோம். அவர்களை கூட நீர் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுக்கு கூட நீர் கொடுக்கப்பட்டிருக்கிறதான கர்ப்ப கனிகளை கூட ஆசீர்வதிங்க. ஒருவேளை ஆண்டவரை பலவீனத்தோடு இருக்கின்ற ஒவ்வொரு சகோதரனையும் ஒவ்வொரு சகோதரிகளையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். அவர்களுக்கு நீரே தாமே ஆண்டவரை பரிகாரியாக கர்த்தராயிருந்த அவர்களை தேவையை சந்திக்க முடியும் செஞ்சு கொண்டாடுகின்றோம். தொடக்கம் முதல் முடியும் முறை உங்களுடைய தெய்வீக பிரசன்னம் எங்களோடு இருந்ததற்காக மீண்டுமாய் நன்றி செலுத்துகின்றோம். தகப்பனே, மீண்டுமாய் கூட மகத்துவமுள்ள ராஜாவே, மகா இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள ராஜாவே, உங்களுடைய திருநாமத்துக்கு எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆட்சிமையும் ஒருவருக்கே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செலுத்தி கொண்டு இந்த ஒரு சிறிய மனத்தாழ்மை விண்ணப்பத்தை எங்களுடைய ஆண்டவரும் உம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனும் முற்றிலும் ஜெயம் கொண்டு உள்ள வலது பாரிசத்தில் வீட்டிலிருந்து எங்களுடைய பாவங்களுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்ற பிரதான ஆசாரியா இருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே உடைய பொற்பாதம் பணிந்து கெஞ்சி மன்றாடுகின்றோம். ஜீவனும் சர்வ வல்லமையும் பரிசுத்தம் அன்பின் பரலோக பிதாவே, ஆமென்.